ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீட் இன் தமிழ். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸில் ஒர்க் எனர்ஜி பவர் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒர்க் எனர்ஜி பவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர்ஸில் ஒன்றுடா. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸி ஆகும் அப்படின்னா உங்களோட பேசிக்ஸ் வந்து தரோவாக இருக்கும்போது. சரியா? அப்போ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி பேசிக்ஸ்லேருந்து போவோம், தியரி முடிச்சு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். ரெடியா? ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒர்க்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போ ஒர்க்னா என்ன? நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதையாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், கம்ப்யூட்டர் முன்னாடி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாலும் எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் தான். கரெக்டாக? ஆனால் ஃபிசிக்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஒர்க் அப்படின்னா என்ன இருக்கணும்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருந்துருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இப்போது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேர்ந்து தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் டீன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேர்ந்து தான் எனக்கு என்ன கொடுக்கும்? ஒர்க்கு கொடுக்கும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒர்க் டன்னோட ஈக்குவேஷன் என்னது? ஒர்க் டன்னோட ஈக்குவேஷன், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்டு டு பி த ப்ராடக்ட் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் in the direction of displacement and the magnitude of this displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் அதே மாதிரி அதோட மேக்னிடியூடும் சேர்ந்தது தான் என்னது? ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன்னோட ஃபார்மில் நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதிக்கலாம். இந்த டாட் அப்படின்னா என்னடா? டாட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியோட ஸ்கேலார் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்டாக தான் இருக்கும், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு தெரியுது என்னது? ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நமக்கு தெரியுது. சரியா? இப்போ நான் இதை கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி எழுதுனேன்னா ஐ வில் கெட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு F into D cos theta அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன். ஓகேவா? சிம்பிளான ஃபார்முலா தான், ஆனால் இந்த ஃபார்முலா வச்சே நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஓகே, இனி அப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு F டாட் D, தட் இஸ் ஈக்குவல் டு F D cos theta அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? அப்போது ஒர்க் நடக்கிறதுக்கு என்ன தேவைன்னு நம்ம படிச்சிட்டோம். ஃபோர்ஸ் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓகே, இனி உங்கள் ஒரு இடத்துல ஒர்க் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன், அதாவது இஃப் நோ ஒர்க் இஸ் டன், ஒர்க் இல்லை அப்படின்னா அங்கே என்னென்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னு படிக்கணும். ஒர்க் இல்லாட்டி ஒன்றும் அங்கே ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்திருக்கணும், ஃபஸ்ட்டு ஒன். சரியா? அப்படி இல்லாட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருந்திருக்கலாம், அதனால ஒர்க் இல்லாமல் போயிருக்கும். மூணாவது என்னென்னா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து 90 டிகிரியாக இருந்திருக்கும். 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க் இருக்காது. ஏன் இருக்காது? cos 90 போட்டு பாருங்கள். தீட்டாக்கு பதிலாக cos 90 போட்டுடா. cos 90 எவ்வளோ வேல்யூ? cos 90 is equal to 0ன்னு வருமா? அப்போ cos 0 ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஈக்குவேஷனுமே 0 ஆயிரும்ல. அப்போ என்ன இருக்காது? அங்கே ஒர்க் வந்து இருக்காது. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இனி அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் F and D 90னா என்னவா இருக்கும்டா? அது பர்பெண்டிகுலராக இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும்னு அர்த்தம். சரியா? ஓகே, இனி அடுத்தது காஸ் தீட்டா எடுத்துருக்கிறதுனால காஸ் தீட்டா எப்போல்லாம் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டா 0வாக இருந்துச்சுன்னா 1 வரலாம், காஸ் தீட்டா 180 இருந்துச்சுன்னா -1ங்கிற வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒர்க் டன் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஜீரோவாக கூட இருக்கலாம். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுதா? ஓகே, இனி அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்கள். நமக்கு இப்போ சப்போஸ் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, கிராஃப் இஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு கிராஃப் கொடுத்து நமக்கு அதிலேருந்து ஒர்க் டன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒர்க் டன் கேன் பி கேல்குலேட்டட். எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா அந்த கிராஃபோட ஏரியா அண்டர் த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். ஓகேவா? ஒர்க் கேன் பி கேல்குலேட்டட் பை calculating என்னதுடா
calculating area under the graph, area under the graph அவ்வளோதான். இது மட்டும்தான் நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன் இல்லை, ஒர்க்கே இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் 0வாக இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து பர்பெண்டிகுலராக இருந்தாலும் 0 ஆயிரும். காஸ் எடுத்துருக்கிறதுனால ஒர்க் டன் என்னவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒர்க் டன் நெகட்டிவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு கிராஃப் கொடுத்து அதை வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இந்த கிராஃபுக்கு அண்டரில் இருக்கிற ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் டன் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சரி, இனி ஒரு கொஸ்டின் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 6.3 பாருங்கள், நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். A cyclist comes to a skidding stop in 10 meter. ஓகேவா? 10 மீட்டரில் அவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு அந்த சைக்கிளிஸ்ட்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் D is equal to 10 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரியா? During this process, the force on the cycle due to the road, force on the cycle due to the road. சரியா? ரோடு தான் என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இஸ் டைரக்ட்லி ஆப்போஸ்ட் டு த மோஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளோட கீவேர்டிங்க. ஆப்போஸ்ட் டு த மோஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்குது. அப்போ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ, ஆங்கிள் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிரும். ஹவு மச் ஒர்க் டஸ் த ரோட் டூ ஆன் அ சைக்கிள்? ரோடு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா, FD cos theta. So that is equal to 200 into 10 into cos theta வந்து 180 தானே. அப்போ cos 180 என்ன வரும், மைனஸில் வருமா. that is equal to 200 into 10 minus 2000 நியூட்டன் அப்படின்னு வரும். ஒர்க் டன் கேன் பி நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுதான். ஓகே, அடுத்தது இது வந்து A பார்ட். அடுத்தது B பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, how much work does the cycle do on the roadன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாரு, இங்கே வந்து ரோடு சைக்கிள் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. சரியா? அதனால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சைக்கிளிஸ்ட்டுக்கு இருக்குது. ஆனால் நீ பாரு, இந்த சைக்கிளும் திரும்ப அதே ஃபோர்ஸை வந்து ரோடு மேலே இது பண்ணும், கொடுக்கும். அக்கார்டிங் டு நியூட்டன் எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எவ்ரி ஆக்ஷன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த 200 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து இந்த சைக்கிளும் என்ன பண்ணுன்னா ரோடுக்கு கொடுக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ரோடு டிஸ்பிளேஸ் ஆகுமா? ரோடு இருக்கிற இடத்துலே தானே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் யாருக்கு மட்டும்தான் அங்கே நடக்குது, சைக்கிளுக்கு மட்டும்தான் நடக்குது. ரோடுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாட்டி ஒர்க் டன் பை த சைக்கிள் ஆன் த ரோடு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா ரோடுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே கிடையாது. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே -2000ங்கிறதுனால பி ஆப்ஷனில் +2000 எழுதி வைக்கக்கூடாது. ரோடு டிஸ்பிளேஸ் ஆகாது, அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு 0 தான். சரியா? ஓகே, இனி அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது ஒர்க் இஸ் டன் பை த ஒர்க்கோட இன்னொரு டெஃபினிஷன் பாருங்கள். இட் இஸ் டன் பை ஃபோர்ஸ் ஆன் த பாடி ஓவர் அ சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுதான் நம்ம படித்தோம். ஓகேவா? இனி அடுத்தது நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜினா என்ன அப்படின்னு படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? எனர்ஜினா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி டு டூ ஒர்க். ஓகேவா? ஒரு விஷயம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும்ல. ஓகேவா? அந்த எபிலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா, எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல்ஸ் தான். ஆனால் வேறு சில யூனிட்லேயும் என்ன பண்ணுவோம்னா எனர்ஜியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த கன்வர்ஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கன்வர்ஷன்ஸ் படிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பாருங்கள், எனர்ஜியை நம்ம ERG எர்க்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ 1 erg is equal to 10⁻⁻7 ஜூல். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எனர்ஜியை சில டைம் எலக்ட்ரான் வோல்ட்டில் டினோட் பண்ணுவாங்க. 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10⁻⁻19 ஜூல்னு வரும். இந்த வேல்யூ எங்கேயாச்சும் படித்த மாதிரி இருக்கா, இந்த 1.6 into 10⁻⁻19ங்கிற வேல்யூ? எஸ், திஸ் இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே இருக்கு பாருங்கள், எலக்ட்ரான் வோல்ட். சரி, இனி அடுத்ததுடா, அடுத்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கேலரி. கேலரிலையும் சில டைம் எனர்ஜி கொடுப்பாங்க. ஸோ 1 கேலரி இஸ் ஈக்குவல் டு 4.18 ஜூல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 4.18 ஜூல். சரி, அடுத்தது எனர்ஜி வந்து கிலோ வாட் ஹவரில் நமக்கு வந்து கொடுப்பாங்க. கிலோ வாட் ஹவரில் கொடுப்பாங்க. 1 கிலோ வாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு
3.6 into 10 power 6 ஜூல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இவனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சரி, இனி அடுத்தது எனர்ஜியை பற்றி நம்ம பேசிக்காக படிச்சிட்டோம். இனி அடுத்தது எனர்ஜியில் இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? இந்த கைனெட்டிக் எனர்ஜியை பற்றி படிக்கணும். கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு பாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கும்போது அதுக்கு ஆப்வியஸாக என்ன இருக்கும்? ஒரு வெலாசிட்டி இருக்குமா? இந்த வெலாசிட்டியோட இந்த பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும்போது இதனால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட மெஷரை தான் நம்ம கைனெட்டிக் எனர்ஜியில் சொல்லுவோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது, ஆர் அது மூவ் ஆகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ ஒர்க் தேவை அப்படிங்கிறதோட மெஷர் எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். கைனெட்டிக் எனர்ஜியோட பேசிக் ஃபார்முலா என்ன? K = ½ mv² அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம குட்டி வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், நமக்கு இது தெரியும். கரெக்டாக? ஓகே, இனி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியது கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் எப்படி ரிலேட் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியணும். கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் எப்படி ரிலேட் ஆகிருக்காங்கன்னு. மொமெண்டம் பார்த்தீங்கன்னா மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? லீனியர் மொமெண்டம் P = mv அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமாடா? ஓகே, P = mv. இப்போ இது கைனெட்டிக் எனர்ஜி கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், இட் இஸ் ஈக்குவல் டு, நான் டிரைவ் எல்லாம் பண்ணலை, நமக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை, டேரெக்டாக நம்ம ஃபார்முலாக்கே போய்க்கலாம். P = or I can write, one second, I can write kinetic energy. Okay va? Kinetic energy is equal to P² divided by 2m. இதுதான் வந்து என்னதுடா? கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் இப்படி தான் வந்து எப்படி என்ன ஆகியிருக்காங்க? ரிலேட் ஆகிருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? P² டிவைடட் பை 2m. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? P² பை 2m. இங்கே P அப்படிங்கிறது என்னது? P அப்படிங்கிறது வந்து மொமெண்டம். P இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இனி இப்போ கைனெட்டிக் எனர்ஜி பற்றின பேசிக்கான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இனி ஒர்க் எனர்ஜி தியரமுக்கு போகலாம். அப்படின்னா என்ன? ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடி வந்து ஆரம்பிக்கும் போதும், இனிஷியலி இருக்கும்போதும், ஃபைனலாக ஒரு இடத்துல இருக்கும்போதும் இதோட கைனெட்டிக் எனர்ஜியில் மாற்றம் வரும் இல்லையா? இனிஷியலி அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், ஃபைனலி அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஈஸி, சப்ப. ஓகேவா? என்ன? கைனெட்டிக் எனர்ஜியோட சேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் பண்ணுற ஒர்க் டனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல். இதுதான் என்னோட சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் வந்து ½ × m × ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர்ட் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் என்ன? ½ × m × இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒர்க் டன். கரெக்டாக? இப்போ இந்த ½ m எல்லாம் காமனாக எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? ½ m காமனாக எடுத்துகிட்டேன்னா v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு வரும். அவ்வளோதான், அவ்வளோவே தான், ஈஸி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா, இது வந்து இதுலேருந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணி எடுத்து இன்னொரு ஃபார்முலா. அவ்வளோதான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தானே, இதில் காம்ப்ளிகேஷனே கிடையாது இல்லையா? அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் டப்பா போட்டு காமிக்கிற ஃபார்முலாலாம் தயவு செஞ்சு ஒரு ஃபார்முலா ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இனி அடுத்தது பாருங்கள். The kinetic work energy theorem states that the change in kinetic energy of a particle is equal to the work done on it by the net force. Okay, என்ன சொல்றாங்கடா? The change in the kinetic energy of a particle is equal to the change in kinetic energy is equal to the என்னது? Work done on it by net force. அவ்வளவுதான். ஈஸியா? ரொம்ப ஈஸியா? work energy theorem முடிஞ்சுதா? இனி டவுட் வராதுல்ல? ஈஸி. ஓகே, இனி இந்த ஒர்க் எனர்ஜி தியரமில் நமக்கு கொஞ்சம் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன், இன் த
சேம் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆனாங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்டா? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த கேஸில் ஒர்க் டன் ஆன் த பாடி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் டன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், இது ஈஸி. ஓகேவா? இனி அடுத்தது பாருங்கள், ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுவும் அதே தான், கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸி. இதெல்லாம் ஒரு விஷயம்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, படிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்டா? கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இனி அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒர்க் டன் இருக்குல்ல, அந்த பாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது, ஒர்க் டன் ஆன் த பாடி வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஆப்வியஸ்லி ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா காஸோட ஆங்கிள் நீ எடுத்தேன்னா பாசிட்டிவ் தானே, அப்போ ஒர்க் டன்னும் பாசிட்டிவ் தான். அவ்வளோதான். ஓகே, இதுவே கைனெட்டிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நேரம் ஆப்போசிட்டாக நடக்கும். ஒர்க் டன் என்னவாகும்? நெகட்டிவ் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸி. சரி, இனி அடுத்தது ஒரு பாடி யூனிஃபார்ம் மோஷனில், ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில், அதாவது அங்கே வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வராது, ஒரு நிமிஷம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம அது வந்து ஒரு சர்க்குலார் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சர்க்குலார் மோஷன். ஓகேவா? இதனால தான் நான் அந்த வெலாசிட்டிங்கிற டேர்மை அடிச்சு விட்டுட்டேன். வெலாசிட்டிக்கு என்ன இருக்குது? ஆக்சலரேஷன், வெலாசிட்டிக்கு வந்து ஸ்பீடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. சர்க்குலார் மோஷனில் ஸ்பீடு மட்டும்தான் மாறாது, டைரக்ஷன் மாறும். டைரக்ஷன் மாறுறதுனால சர்க்குலார் மோஷனில் வெலாசிட்டி மாறும். சரியா? ஓகே, அப்போ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக? v² - u² வந்து ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பீட். அப்படி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் என்னவாக இருக்கும்டா? ஒர்க் டன் ஜீரோவாக மாறிடும். அவ்வளோதான். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஒர்க் வந்து எப்பவுமே ஜீரோ. ஒர்க் டன் பை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் டன் பை centripetal force is always 0. Centripetal force is equal to 0. ஓகேவா? ரைட்டா? அவ்வளோதான். ஒர்க் எனர்ஜி தியரமில் இருக்கிற வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நான் இப்போ சொல்லிட்டேன். எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது இதில். ஓகேவா? சரி, இனி நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணி பார்ப்போமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்ஸ் F is equal to 5i plus 6j minus 4k acting on a body produces a displacement d equal to 6i plus 5k. The work done by the forces. Work done கேட்குறாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸி. நம்ம ஃபார்முலா என்ன? work done is equal to force into displacement or F dot d. இங்கே வந்து என்ன கொடுக்கல? தீட்டா கொடுக்கலையா? அப்போ நம்ம டேரெக்டாக இதிலிருந்தே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தீட்டா கொடுக்காததுனால இப்படியே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். that is equal to F என்னது? 5i cap plus 6j cap minus 4k cap. இந்த வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் நம்ம எடுக்க போகிறோம். இன்ட்டு 6i cap plus 5k cap. இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாதவங்க நம்ம சாப்டருக்கு நம்ம சேனல்லேயே இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். மோஷன் இன் 2Dயில், அப்புறம் பேசிக் மேக்ஸ்லாம் இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். சரியாடா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணலாம்? பேசிக்கான விஷயம் நான் இப்போ சும்மா ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன். டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற வெக்டார்ஸை தான் நீ மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ i டாட் i, j டாட் j அண்ட் k டாட் k மட்டும்தான் நீ எடுத்தால் தான் உனக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும், இல்லாட்டி ஆன்சர் கிடைக்காது. அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். i டாட் i 5 × 6 எவ்வளோ? 30யா? மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்புறம் இந்த i கேப் ஜே கேப்லாம் எழுதக்கூடாது. சரியா? ஓகே, 30. அடுத்தது ஜே இருக்கா? இங்கே வந்து ஜே கிடையாது, அதனால ஜே இல்லாததுனால இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது, இந்த டேர்ம் போயிடும். அடுத்தது கே இருக்குது. -4 × 5. -4 × 5 எவ்வளோ? -20 அப்படின்னு வரும். அப்போ 30 - 20 is equal to எவ்வளோடா? 10 joule. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 10 joule, 10 units. அவ்வளோதான், ஈஸி. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அந்த மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்த கொஸ்டின். பார்ட்டிகல் மூவ்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் -i cap plus 5j cap to
4j cap plus 3k cap when a force of 4i cap plus 3j cap Newton is applied. How much work has been done by the force ன்னு கேட்குறாங்க. NEET 2016 கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக அதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பாருடா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் இதை வந்து இப்போ நான் R1ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் R2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் பொசிஷன். எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? R2 minus R1 that will give me R2 என்ன? 4j cap plus 3k cap. கரெக்டாக? ஐ கேப் இல்லை, அதனால நான் ஐ கேப்பை 0ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது இது பேசிக் தெரியாதவங்களுக்காக, தெரிஞ்சவங்க இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, மைனஸ் இது மைனஸ் R1 என்னது? R1 வந்து மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் k கேப் இல்லை, அதனால நான் அது 0k கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு j கேப் இருக்குது, இங்கேயும் j கேப் இருக்கா? 4 மைனஸ் 5j கேப் எவ்வளோ? மைனஸ் j கேப் அப்படின்னு வரும், மைனஸ் 1j கேப்னு வரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 3k கேப் இருக்குது, இங்கே 0k கேப். அப்போ 3 மைனஸ் 0 என்னன்னு வரும்? 3 தான் வரும், 3k கேப் ப்ளஸ் இங்கே 0i கேப், இங்கே மைனஸ் 2i கேப் இருக்குது. அப்போ 0 மைனஸ் 2i கேப் எவ்வளோ வரும்டா? ப்ளஸ் 2i கேப்னு வரும். அப்போ இதுதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4i கேப் ப்ளஸ் 3j கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒர்க் டன் என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் F டாட் D தட் இஸ் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 3j கேப் டாட் இது சொல்லுங்கள், 2i கேப். ஃபஸ்ட்டு 2i கேப் எழுதிக்கிறேன். 2i கேப் ப்ளஸ் மைனஸ் சாரி ப்ளஸ் மைனஸ்ன்னு நானே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கடா, ஈஸி. எப்படி? i இன்ட்டு ஐ தான் மல்டிப்ளை பண்ணணும். j கூட தான், k கூட தான். அப்போ i இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 2 வந்து 8ன்னு கிடைக்கும். 3j மைனஸ் 1j எவ்வளோ கிடைக்கும்? 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5 ஜூல். அவ்வளோதான், ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் சி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்களாக ஓனாக போடுறீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு போட்டுடலாம். வித்தின் அ மினிட் நீங்கள் வந்து போட்டுடலாம். சரியா? ஈஸி தானேடா. இனி வந்து அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்த ஒர்க் டன் ஆகட்டும், கைனெட்டிக் எனர்ஜி ஆகட்டும், இது எல்லாமே ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம படித்தோம். ஓகேவா? அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஆனால் எப்போவுமே ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த ட்ராலி சூட்கேஸ் இப்போ நம்ம உருட்டிகிட்டே போகும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஸ்பீடில் இல்லை ஒரே ஃபோர்ஸ்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க. சில டைம் வேகமாக உருட்டுவீங்க, சில டைம் மெதுவாக உருட்டுவீங்க. கரெக்டாக? அப்போது எப்போவுமே வந்து ரியல் லைஃப்பில் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான கேசஸில். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளாக தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபோர்ஸ் மேலே கீழேன்னு வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் ஆன் டியூ டு அ வேரியபிள் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து முடிக்கிற இடத்துக்கு வரைக்கும். ஓகேவா? இன்டெக்ரல் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் லிமிட். இப்போ நான் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், இங்கே கொண்டு போய் நிறுத்துறேன் அப்படின்னா இதுதான் என்னோடய xi, இது வந்து என்னோடய xf. இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை லிமிட்டாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து வேரி ஆகிற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு குட்டியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்து அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி டோட்டலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம சேர்த்து எடுத்துருவோம். அதுதான் நம்ம இன்டெகிரேஷன் வழியாக நம்ம மீன் பண்ணுறது. அப்போ ஒர்க் டன் by a variable force is given by the formula work is Fw is equal to integral f dx f of x dx லிமிட் வந்து xi to xf. இது வந்து அகேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்த்து ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே செம்மையாக புரிஞ்சிடும். சரியா? இது வந்து வேரியபிள் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாமா? First question parida, a force F is equal to 20 plus 10y acts on a particle in y direction where F is in Newton and y is in meter.
work done by this force to move the particle from y is equal to 0 to y is equal to 1 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாரு, இங்கே கொடுத்துருக்கிறது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கிடையாது. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் 10 நியூட்டன் 200 நியூட்டன் 300 நியூட்டன் அப்படின்னு ஃபிக்ஸடாக நமக்கு கொடுத்துடணும். இங்கே இது எப்படி வேரியபிள்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா, இங்கே பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறும்போது இந்த ஃபோர்ஸோட வேல்யூ மாறுது. அது வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். எப்படி பண்ணலாம்? ஒர்க் டன் ஈஸி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு integral xi xf f of x dx. இதுதான் ஈக்குவேஷன். இன்டெகிரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க நம்ம பேசிக் மேக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கடா. சரியா, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஃபோர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 20 + 10y கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பைன்னு எடுத்திருக்காங்க. அதனால் நம்மளும் வையினே கொடுத்துருக்கலாம். ஆஃப் dy லிமிட் என்ன? 0லேருந்து 1 மீட்டர் வரைக்கும். அப்போ 0 to 1 அவ்வளோதான், கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இதை இன்டெகிரேட் பண்ணணும். எப்படி இன்டெகிரேட் பண்ணுவேடா? 20 இன்டெகிரேட் பண்ணால், ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20y கிடைக்குமா? ப்ளஸ் 10y இன்டெகிரேட் பண்ணால் 10y² அப்படின்னு வரும். அகேன் இன்டெகிரேஷன் தெரியாட்டி பேசிக் மேக்ஸில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா, டோன்ட் வரி, பதறாதீங்க. இந்த லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 1 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 0 ஒர்க் டன் டியூ டு 0. இந்த லிமிட் அப்ளை பண்ணி என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? 0 போட்டேன்னா எப்படியும் 0 தான் வருது, அதனால் அதை போட வேண்டாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 20 × 1 வந்து 20 தான், ப்ளஸ் 10 × y². yக்கு பதிலாக 1 போடுங்க. 1² இஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போ 10/2 என்ன வரும்? 5 வரும். 20 + 5 is equal to 25 ஜூல். அவ்வளோதான், கிடச்சிருச்சு. நீட் 2019 கொஷின். இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுதான் அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு. இனி ஒரு கொஷின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். when a rubber band is stretched by a distance x, it exerts a restoring force of magnitude. force ஒன்று கொடுத்துருக்காங்க. where a and b are constants. the work done in stretching the unstretched rubber band is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ரப்பர் பேண்டை நீ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே போனேன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸர்ட் ஆகுமாமா. சரியா, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்ட்ரெச் ஆகாத ஒரு ரப்பர் பேண்டை நீ வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் கொடுப்ப. அவ்வளோதான், இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தெரிய வேண்டியது என்ன? ஒர்க் டன் கேட்டிருக்காங்களா? ரைட்டு. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2 ஃபார்முலா தெரியும்ப்பா. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸு, அதனால வேரியபிள் ஃபோர்ஸோட ஃபார்முலா எடுத்துக்கிறேன். xi xf லிமிட்டு கொடுத்துட்டிங்கன்னா f of x dx இவன் தான் என்னோடய ஃபார்முலா. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? இன்டெக்ரல் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? அன்ஸ்ட்ரெச்சு ரப்பர் பேண்டுனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை, 0 L வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணுமா. அப்போ அப்பர் லிமிட் வந்து L. ஃபார்முலா அந்த ஃபங்க்ஷன் என்ன? ax + bx². இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் dx. ஓகேவா, சரி, எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது? ஈஸி. ax இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? ax²/2 வரும், ப்ளஸ் bx² இன்டெகிரேட் பண்ணினா bx³/3 வரும். லிமிட் அப்ளை பண்ண 0 to L. 0ன்னு இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை, நம்ம அதை போட வேண்டாம். L மட்டும் xக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? L போட xக்கு பதிலாக யூ வில் கெட் L²/2 ப்ளஸ் BL³/3 வரும். அவ்வளோதான், ஆன்சர் ஆச்சு. ஆன்சர் இருக்கா? இப்படி AL²/2 ப்ளஸ் BL²/3. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒர்க் எனர்ஜி பவரோட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இனி ஒரு கொஷின் பார்க்கலாமா? இது பாருங்கள், இது நம்ம புக் இன்சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஓகே, NCERTயில் இந்த டயக்ராம் இருக்குது. இஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் அலவுட் டு அப்ரோச் 0, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அப்படியே குறைஞ்சு 0க்கு வந்துச்சுன்னா then the number of terms in the sum increases without limit, but the sum approaches a definite value equal to the area under the given figure. ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கிராஃப் கொடுக்கும்போது ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? ஒர்க் டன் கொடுக்கும். அவ்வளோதான், சரியா? வாட் இஸ் த நெட் ஒர்க் டன் பை த வேரியிங் ஃபோர்ஸ் ஃப்ரம் த பொசிஷன் xi to xf? ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா தான் கேட்குறாங்க. என்னது ஃபார்முலா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னடா? இன்டெக்ரல் xi to xf. xi இங்கே எழுதிக்கோ, xf இங்கே எழுதிக்கோ, f of x dx. அவ்வளோதான். இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? ஆன்சர் வந்து இதோ இங்கே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள். ஓகேவா, ஈஸியாக இருக்கா? சரி, இனி அடுத்த டாபிக் போகலாமா?
அடுத்தது பாருங்கள் ஒர்க் எனர்ஜி தியரம் ஃபார் அ வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கான ஒர்க் எனர்ஜி தியரம் படித்தோம்ல, என்ன படித்தோம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். அப்போ நான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதியிருந்தேன்? F.Dன்னு எழுதியிருந்தேன். இது எந்த கேஸ்லடா? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோட கேஸில். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வேரியபிள் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாற்றிக்கணுமா? ஒன்றும் இல்லை. வேரியபிள் ஃபோர்ஸோட கேஸில் ஒர்க் டன் என்னம்மா? இன்டெக்ரல் xi xf வரைக்கும் f ஆஃப் x dx. கரெக்டா? அப்போ இப்போ நீ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அதோட ஈக்குவேட் பண்ணு, உனக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். இங்கே பாருடா, change in kinetic energy is equal to integral xi xf f dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட work energy theorem for variable force. ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. சரியா? அந்த ஃபார்முலாலாம் அப்படியே டக்குன்னு எழுதி வைங்க பார்க்கலாம், நான் கிளாஸ் எடுக்கும்போதே. அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் இது கொடுக்கணும், வேரியபிள் ஃபோர்ஸ்னால் இதை கொடுக்கணும். அவ்வளோதான். கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். A block of mass 10 kg moving in x direction with a constant speed of 10 meters per second is subjected to a retarding force during its travel from x is equal to 20 to 30. Calculate the final kinetic energy. ஓகே, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து 10 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 10 meters per second அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். சரியா? இஸ் சப்ஜெக்ட் டு அ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். இங்கே பாரு, இது சாதா ஃபோர்ஸில் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரிட்டார்டிங் ஃபோர்ஸை நீ F is equal to -0.1 x அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே மைனஸ் கொடுக்காட்டியும் நம்ம எடுத்துக்கணும் மைனஸ், ஏன்னா அது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால. சரியா? அவ்வளோதான். ட்ராவலிங் ஃப்ரம் x is equal to 20 to 30 கால்குலேட் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. என்ன ஃபார்முலா? என்ன இது வந்து வேரியபிள் ஃபோர்ஸ் தானே? ஆமாம். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? இன்டெக்ரல் xi xf f of x dx. கரெக்டா? ஓகே, ஸோ இங்கேருந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள். xi வந்து என்னது? இனிஷியல் வந்து 20, ஃபைனல் வந்து 30. f of x எவ்வளோடா? -0.1 x. கரெக்டாக? இது தானே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீ இதை இன்டெகிரேட் பண்ணேன்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு -0.1 x ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். 20லேருந்து 30க்கு நீ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு லிமிட் வந்து 30 போட்டுக்கலாம். அப்போ யூ வில் கெட் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு -0.1 எக்ஸுக்கு பதிலாக 30 போடுங்க. இது 30 உள்ளே போடணும், 20 உள்ளே போடணும். எக்ஸுக்கு பதிலாக 30 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? 0.1 -0.1 இன்ட்டு 30 ஸ்கொயர்ட். 30 ஸ்கொயர்டு எவ்வளோடா? ஈஸி தானே? 30 ஸ்கொயர்டு எவ்வளோ? 3 ஸ்கொயர்டு வந்து 9, 2 0 ஆட் பண்ணிக்கோ. அப்போ 900 டிவைடட் பை 2 மைனஸ் ஆஃப் -0.1 இன்ட்டு 20 ஆட் பண்ணணும். 20 ஸ்கொயர்டு எவ்வளோ? 2 ஸ்கொயர்டு வந்து 4. அப்படின்னா 2 0 ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 400 வரும். இன்ட்டு 400 டிவைடட் பை 2. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. அப்போ யூ வில் கெட் இது வந்து ப்ளஸ் ஆயிரும். -0.1 இன்ட்டு 900 டிவைடட் பை 2 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 400 டிவைடட் பை 2. இந்த 0.1/2ன்னு இருக்குல்ல, அதை காமனாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும்? 0.1/2 இன்ட்டு 400 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், ஏன்னா அது பாசிட்டிவ் வேல்யூ, அதனால எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. -900 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? 400 - 900 வந்து -500. கரெக்டாக? -500 that is -0.1 into 500 divided by 2 that is equal to -25 ஜூல் அப்படின்னு வரும். சரியா? இது என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஈஸி. மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? அப்போ கால்குலேட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு -25 ஜூல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் என்னடா? கைனடிக் எனர்ஜி ஃபைனல் என்னது?
kinetic energy final நமக்கு வேணும். That is equal to minus 25. இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா, ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எப்படி பண்ணலாம், minus 25 ப்ளஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து half mv². that is equal to minus 25 ப்ளஸ் half into m எவ்வளோ 10 into v² வந்து 100 தானே, 10 ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா 100ன்னு வரும். 100 அப்போ இங்கேருந்து you will get 5 into 100 வந்து 500ன்னு வரும். அப்போது minus 25 plus 500 that is equal to 500 minus 25 எவ்வளோ 475 ஜூல் அப்படின்னு வரும். 25 அப்படின்னா 475 ஜூல் அப்படின்னு வரும். ஆன்சர் இருக்கா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 475 ஜூல். ஈஸியாக இருக்கா, டவுட் இல்லைல்ல, ரொம்ப ஈஸிடா, இது உண்மையிலேயே ஈஸியான ஒரு சாப்டர். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A particle of mass 10 gram moves along a circle of radius 6.4 cm with a constant tangential acceleration. What is the magnitude of this acceleration if the kinetic energy of the particle becomes equal to 8 into 10 power minus 4 joule by the end of the second revolution after the beginning of the motion. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாரு மாஸ் கொடுத்துருக்காங்க 10 கிராம் அப்படின்னு. ஓகேவா, அதே மாதிரி ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 6.4ன்னு. டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கும் ரேடியல் ஆக்சிலரேஷனுக்கும் 2 ஃபார்முலா இருக்குது சர்க்குலர் மோஷனில். டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் வந்து நம்ம சாதாரண மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் தான் வரும். சரியா, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன், இங்கே வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் எல்லாம் கேட்கல, ஆக்சிலரேஷன் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்கடா. ஓகேவா, மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் 8 into 10 power minus 4 கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ பாருங்கள் அட் த எண்ட் ஆஃப் த மோஷனா அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா v² is equal to u² plus 2as. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இங்கேருந்து எனக்கு வியும் தெரியாது எஸ்ஸும் தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணணும். சரியா, இப்போ வி எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸி தானே. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². that is equal to half into 10 கிராம்னு இருக்கிறத கிலோகிராமுக்கு மாற்று. அப்போது 10 into 10 power minus 3ன்னு வரும். இன்ட்டு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா, வெலாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துல, வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். v². கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, 8 into 10 power minus 4 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து v² கால்குலேட் பண்ணலாமா, இப்போ 2ம் 10ம் 5ஆக மாறிடும். அவ்வளோதான். இனி வந்து v² is equal to 8 into 10 power minus 4 divided by 5 into 10 power minus 3 அப்படின்னு வரும். that is equal to 8 divided by 5 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 8 divided by 5 வந்து 1 time 3 பேலன்ஸ் 1 time 5 பேலன்ஸ் 3 பாயிண்ட் வச்சு 0 இருக்குனிங்கன்னா 6 1.6 1.6 into 10 power minus 3 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ into 10 power minus 1 அப்படின்னு வரும். that is equal to v² is equal to 16 into 10 power minus 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, v² கிடச்சிருச்சு. ரைட்டு, இனி என்ன வேணும், எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். இது வந்து என்ன மோஷன், சர்க்குலர் மோஷன் தானே. அப்போ சர்க்குலர் மோஷனோட டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இங்கே எவ்வளோ ரெவல்யூஷன் நடந்திருக்கு, 2 ரெவல்யூஷன் நடந்திருக்கா, அதனால டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 2πr into 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v² is equal to 16 into 10 power minus 2 equal to இனிஷியல் என்ன, இனிஷியல் வந்து 0. எப்படி தெரியும், பிகினிங் ஆஃப் த மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங்னா என்ன, ஆரம்பிக்கும் போது வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். அப்போ இது வந்து போயிடுச்சு, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு 2 into ஆக்சிலரேஷன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 4 into π into r. ஓகேவா, இப்போ கால்குலேட் பண்ணலாமா, கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்,
16 into 10 power minus 2 equal to 2 into 80 into 4 into 3.14 into R எவ்வளோ 6.4 சென்டிமீட்டர். அப்போ 6.4 into 10 power minus 2 மீட்டராக கண்டிப்பாக மாற்றணும். மறந்துடாதீங்க, எப்போவுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு வச்சுக்கணும். ஓகேவா? -2. இப்போ பாரு, இங்கேருந்து 80 தானே வேணும். நான் இப்படியே கால்குலேட் பண்ணுறேன். 16 வந்து 8 டைம்ஸ் போகும் 2ல். அதே மாதிரி இங்கே 4 இருக்கா, 8 வந்து 2 டைம்ஸ் போயிடும். எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிடணும். சரியா? 2 வந்து 6.4ல் 3.2. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன கிடைக்குது? 10.2 10.2 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ AT is equal to 1 divided by, மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 divided by 3.14 into 3.2ன்னு வரும்டா. This is equal to 1 divided by 3.14 into 3.2 வந்து 10 point something வரும். நீ 10 எடுத்துக்கோ. அப்போது acceleration is equal to 1 divided by 10 எவ்வளோ? 0.1 meters per second squared. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். எப்போ கேட்டது? NEET 2016 கேட்டது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபிசிக்ஸே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுவோம். இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? திங்க் பேக்வேர்ட்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, சரி இந்த கேட்டுக்கிற விஷயத்த நம்ம வந்து எந்த ஃபார்முலாலேருந்து கேல்குலேட் பண்ணலாம், அந்த ஃபார்முலாவில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, தெரியாது, ஓகே தெரியாட்டி இந்த எல்லா விஷயத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா, அப்படி பேக்வேர்ட்ஸ் திங்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். சரியா? ஓகே, இனி பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A particle moves in one dimension from rest under influence of force that varies with the distance travelled by the particle as shown. The kinetic energy of the particle after it has travelled 3 meter. JEE ஓட கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏரியான்றது கிராஃப், ஏரியா கொடுத்துருக்காங்களா, என்ன கேட்குறாங்க? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? we know that change in kinetic energy is equal to work done அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு work done கண்டுபிடிச்சிட்றேன். அப்போது work done is equal to என்னது? ஏரியா அண்டர் த கிராஃப். ஏரியா அண்டர் த கிராஃப் தான் என்னோட என்னது? ஒர்க் டன். சரி, இப்போ நான் ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட கிராஃபு, இதுதான் கிராஃபு. இந்த ஏரியா தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவை நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அவ்வளோதான், ஈஸி. இப்போ பாரு, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்ட்டோட பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் ஸ்கொயர் தானே, அப்போ 2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 இன்ட்டு 2 ப்ளஸ் செகண்ட் பார்ட் வந்து ட்ரையாங்கிள், அப்போ ஹாஃப் இன்ட்டு இது எவ்வளோ? இது வந்து 2 3 -2 வந்து 1, half into 1 into again 1, அப்போ I'll get half into 1 into 1. சரியா? ப்ளஸ் அடுத்து தேர்ட் பார்ட் பாருங்கள், இது இஸ் அ ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் 1 into 2 தான் ஏரியா, 1 into 2. அவ்வளோதான், ஈஸி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4 ப்ளஸ் half into 1 into 1 half தான், ப்ளஸ் 1 into 2 வந்து 2, that is equal to 4 plus 2 வந்து 6, 6 plus half வந்து 6.5 ஜூல் அப்படின்னு வரும். இதுதான் ஒர்க் டன். சரியா? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி தான் ஒர்க் டன். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அவங்க? கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் தான் கேட்டிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் கொடுக்கலையே, கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கடா, 1 dimension ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ரெஸ்ட்னா வெலாசிட்டி இனிஷியல் 0, இனிஷியல் வெலாசிட்டி 0னா கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் 0. அப்போ என்னோட ஒர்க் டன் என்னவோ அதுதான் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. வாட் இஸ் மை ஒர்க் டன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 6.5 ஜூல். அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 6.5 ஜூல். அவ்வளோதான், ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் இது. தயவு செஞ்சு என்ன பண்ணிக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இனி நம்ம அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னென்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் கிரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு ஹைட்டு ஹெச்சுக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? தூக்கி, அதாவது டிஸ்பிளேஸ்னால் தூக்கி மேலே வைக்கிறோம். ஹைட் ஹெச்சுக்கு தூக்கி மேலே வைக்கும்போது அங்கே என்ன ஆகும்னா, அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் ஆகும். அதாவது நீங்கள் பாரு, இப்போ கிராவிட்டி வந்து என்ன பண்ணும்? கிராவிட்டி வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே பிடிச்சி இழுக்கும், கீழே வச்சுக்கணும் அப்படின்னு பிடிச்சி இழுக்குமா? இப்போ நீ அதையும் தாண்டி
கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நீ ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் மேலே வைக்கிறேன்னா நீ கண்டிப்பாக அங்கே ஒரு ஒர்க் பண்ணணும். கரெக்டாக கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக கொண்டு போய் மேலே வைக்கிறேன்னா ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் தான் என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இனி பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம ஹைட்டை வச்சு டினோட் பண்ணுறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு எழுதலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இனி இங்கே வந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுமா? எப்போவுமே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறதுனால we can say that negative of work done by the gravitational force, அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பண்ணுற வேலைக்கு நீ வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் பண்ணுற, அதுதான் வந்து என்னவா ஸ்டோர் ஆகுது? கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், the work done by the external agency against the gravitational force is mgh. ஓகேவா? இதுதான் வந்து என்னவா ஸ்டோர் ஆகுது? பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. Gravitational potential energy of an object as the function of height is denoted by Vh. Gravitational potential energy Vh or U எப்படி வேணால் denote பண்ணிக்கலாம். And அது வந்து என்னதுன்னா it is a negative of work done by the gravitational force in raising the object to that height. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது பேசிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட பேசிக். இன்னும் பேசிக்காக நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியை சொல்லணும் அப்படின்னா அதோட பொசிஷனை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். அது கீழே இருக்கா, எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கா மேலே இருக்கா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி அதோட பொசிஷனை வந்து டிபெண்ட் பண்ணி அங்கே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர்டு எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இனி அடுத்தது நம்ம இங்கே லாஸ்ட்டு என்ன படித்தோம்? நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு படித்தோம்லடா. அப்போ இங்கே பாருங்கள், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட நெகட்டிவ் ஒர்க் டன் தான் என்னது? நம்மளோட கிராவிடேஷன் நெகட்டிவ் ஒர்க் டன் தான் நம்மளோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ யூ கேன் ரைட் இட் as force is equal to negative of du by dh அப்படின்னு எழுதலாம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னதுன்னா ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் நம்ம பண்ணுறோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. வித் ரெஸ்பெக்ட் டு dh பண்ணேன்னா உனக்கு ஆன்சர் வந்து மைனஸ் எம்ஜின்னு கிடைக்கும். அதாவது இந்த மைனஸ் எம்ஜிங்கிறது என்னது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் டன்னுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனில் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே ஏன் நெகட்டிவ் வந்திருக்கு? ஏன்னா கிராவிடேஷ்னல் எனர்ஜி வந்து acts downwards. ஓகேவா? அதனால நெகட்டிவ் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் நத்திங் பட் mgh. பேசிக்கான ஃபார்முலா அது mgh அப்படிங்கிறது. ஓகே, இனி அடுத்தது நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி பற்றி இனி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரவுண்டிலேருந்து இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி மேலே டிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிறேன்னா அங்கே ஸ்டோர் ஆகிற எனர்ஜி தானே பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த மேலே வச்சுருக்கிற ஆப்ஜெக்டை ஒரு டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஜெக்டை நீ என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து தூக்கி கீழே போடுறேன்னு வச்சுக்கோ. வித் வெலாசிட்டி v மேலேருந்து தூக்கி கீழே போடும்போது என்னாகும்? இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலடா பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி மொத்தமாகவே என்ன எனர்ஜியாக மாறும்? இங்கே வந்து ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது. அப்போ என்ன எனர்ஜியாக மாறும்? கைனெட்டிக் எனர்ஜியாக மாறும். ஸோ யூ கேன் சே தட் இன் திஸ் கேஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். அதாவது நீ வந்து ஒரு ஆப்ஜெக்டை நீ டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருக்க, அது வந்து மோஷனெல்லாம் எதுவுமே கிடையாது, வெலாசிட்டியெல்லாம் எதுவுமே கொடுக்காம நீ வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணி அதை டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருக்க. அதுக்கப்புறமா அதை வந்து நீ ரிலீஸ் பண்ணுற, நீ வந்து அந்த இடத்துலேருந்து நீ அதை விட்டுட்ட அப்படின்னா அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் எனர்ஜியுமே என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? உங்களோட கைனெட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? அண்ட் another thing is நம்ம வந்து இப்போ மேத்தமேட்டிக்கலி பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த ஒர்க் டன் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம்ல. இதுதான் வந்து ஒர்க் டன். ஓகேவா? அதாவது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி du by dx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இதை நம்ம இந்த ரெண்டு சைடும் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா இங்கே பாருடா, ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இந்த dx அந்த சைடு கொண்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா எக்ஸ் இனிஷியல்லேருந்து எக்ஸ் ஃபைனல் வரைக்கும் லிமிட் வச்சுட்டு f of x dx is equal to integral
ui பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் du தானே, இதை வந்து நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஓகேவா, இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு இவனை மட்டும் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் இப்போதைக்கு, அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கான் பார்த்தீங்களா, இவனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் மைனஸ் ஆஃப் u ஃபைனல் மைனஸ் u இனிஷியல் அப்படின்னு கிடைக்குமா. இதை நான் வந்து மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா u ஃபைனல் மைனஸ் u ஃபைனல் ப்ளஸ் u இனிஷியல் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு u இனிஷியல் மைனஸ் u ஃபைனல் நான் எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த சைடில் இருக்கிற இந்த ஈக்குவேஷனை நான் கீழே எடுத்துகிட்டு போய் எழுதுகிறேன் பாருங்கள். ஐ வில் ரைட் இட் அஸ் இன்டெக்ரல், அதை இன்டெகிரேட் பண்ணாமல் அப்படியே எழுதுனேன்னா xi to xf வந்து லிமிட்டு f of x dx இது வரைக்கும் நான் எழுதுனேன்னா இங்கே பாருடா இந்த ஃபார்முலா இது நம்ம ஆல்ரெடி இப்போ தான் படித்தோம். என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூ டு வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோமோ. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூ டு வேரியபிள் ஃபோர்ஸ். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆர் யூ கேன் ரைட், இங்கே பாருங்கள், இது நான் பாக்ஸ் போடுறேன், இது அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, ஒர்க் டன் is equal to, you can write work done is equal to negative of change in potential energy. ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். இது நம்ம ஒர்க் டன் வந்து கைனடிக் எனர்ஜி இதே மாதிரி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஆனால் இங்கே வந்து நெகட்டிவ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிப்போம். சரியா, இப்போது இந்த ஒர்க் டன் இருக்குல்ல, அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்போ மட்டும் அப்படின்னா ஒன்லி வென் ஒர்க் இஸ் டன் டியூ டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ நமக்கு புதுசாக ஒரு கேள்வி வந்துருச்சு, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, பாத்து டேக்கனை டிபெண்ட் பண்ணி இருக்காது, பாத்து ட்ராவல்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் வந்து என்ன ஃபோர்ஸு, இதை தான் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can write ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, நீ ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போதோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதோ அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா, அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆர் அந்த ஸ்ப்ரிங்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல அகேன்ஸ்டாக, அதுதான் நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் என்ன தான், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுமே வந்து நம்மளோட கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். இது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நீ எந்த வழியாக ட்ராவல் பண்ணுறங்கிறதெல்லாம் டிபெண்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்து மூணாவது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் கூலூம்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மூணு ஃபோர்ஸுமே என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸு, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த மூணு ஃபோர்ஸுமே பண்ணக்கூடிய ஒர்க் வந்து யூ கேன் ஈக்குவேட் இட் டு நெகட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா, இனி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லாட்டி பாத் டேக்கன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நாட் ஓன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல், அதாவது இனிஷியல் இங்கே இருக்குது ஃபைனல் இங்கே இருக்குங்க மட்டும் கிடையாது, பாத் அது எந்த வழியாக ட்ராவல் ஆகுறதுங்கிறது எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும் அப்படின்னா we can call it as frictional force. வந்து it is a good example of non conservative force. ஓகேவா, அப்போ frictional force மட்டும் வர இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, work done is equal to change in potential energy னு மட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுதா, ஓகே தானே. இப்போ நான் இந்த இதில் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நோட்டில் எழுதியிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஓகேவா, சரி ஓகே. இனி அடுத்தது we are going to talk about principle of conservation of total mechanical energy or total energy. அதாவது என்னன்னா, இங்கே பாரு,
கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு டோட்டல் எனர்ஜி ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஒரு டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த டோட்டல் எனர்ஜி ஒரு சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜி வந்து இட் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா, இந்த சிஸ்டம் மேலே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து என்னவாக இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸி. அந்த சிஸ்டமோட இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜியையும் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் நீ ஆட் பண்ணினா அதுதான் அந்த சிஸ்டமோட கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இதுதான் வந்து என்னது? பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக அதிகமாகும், இன்னொன்று அதிகமாச்சுன்னா அந்த இது வந்து குறைஞ்சிரும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் தியரி புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சரி, இனி அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங்கை பற்றி கொஞ்சம் படிக்கணும்டா. சரியா? அதாவது ஒரு ஸ்ப்ரிங், இப்போ இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதாவது நீ இப்படி பிடிச்சி அமுக்குனேன்னா அது கம்ப்ரெஸ் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீ இதை வந்து என்னவும் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். சரியா? கம்ப்ரெஸ் பண்ணும்போதும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதும் அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸ்டோர்டு எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னடா? ஒர்க் டன் தானே. ஒர்க் டன். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ தேவையான எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? எப்போவுமே பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை அ ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம் தெரியுமா? நெகட்டிவ் ஆஃப் ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்ட். சரியா? இங்கே கே அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கேங்கிறது என்ன? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். நம்மளோட இந்த கிராவிடேஷனல் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சரியா? இனி அடுத்தது, நீ வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்ப்ரிங்கை நீ வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற அப்படின்னா உன்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீ ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது ஒர்க் டன் தானே. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம்? ஈஸி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ மை பொட்டென்ஷியல் எனர்ஜி for the spring is equal to potential energy is equal to half kx squared அப்படின்னு நான் எழுதிக்கலாம். half kx squared. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. தயவு செஞ்சு எழுதி வச்சுருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அவ்வளோதான்டா. ஸ்ப்ரிங்கோட கேஸில் நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்புறம் இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்கே பாரு, இப்போ நீ சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்கை, இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கா, இந்த ஸ்ப்ரிங்கை நீ வந்து எக்ஸ் தூரத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுற, கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நீ இதை கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அது தடார்னு வெளியே வந்துருமா? நீ ஒரு ஸ்ப்ரிங்கை ஒரு ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ரெண்டு நீ இப்படி கம்ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் நீ கையை எடுத்த உடனே என்ன ஆயிரும்? அந்த ஸ்ப்ரிங் வந்து திரும்ப பேக் டு நார்மல் வரும். அந்த பேக் டு நார்மல் எப்படி வருது தெரியுமா? அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். சரியா? கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். அப்போது we can say that இங்கே பாரு, half அந்த கேஸில் half mv squared is equal to mgh அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஆர் mgh கிடையாது, ஸ்ப்ரிங்கோட கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு half kx squared அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இனி நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, வெலாசிட்டி. அதாவது நீ இப்போ இந்த கையை எடுத்தோடனே இந்த ஸ்ப்ரிங் வந்து திரும்ப ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துருச்சு இல்லைடா, அந்த வரும்போது அந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக? நம்மக்கிட்ட அதை தான் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈஸி. வெலாசிட்டி என்ன? இங்கேருந்து நீ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, ஹாஃபும் வெளியே கேன்சல் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது mv squared is equal to kx squared மட்டும்தானே இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணலாம், உனக்கு v தான் வேணும், vயை மட்டும் இங்கே வச்சுட்டு m தூக்கிட்டு அந்த சைடு போயிடு. அப்போ you will get, இங்கே பாருங்கள், v is equal to k
x squared divided by m. இங்கே ஸ்கொயர் இருந்தது, அந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் உனக்கு ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் kx ஸ்கொயர் டிவைடட் பை m அப்படின்னு வரும். இதுதான் என்னது, நம்மளோட வெலாசிட்டி. ஓகேவா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீ கையை எடுத்துகிட்ட கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னா உனக்கு வரக்கூடிய வெலாசிட்டி வந்து இதுதான். இதுவும் அகேன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. நான் பாக்ஸ் போடுறது எல்லாமே ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா தான், படிச்சுக்கோங்க. சரியா, இது வரைக்கும் புரிஞ்சுது தானே? டவுட் இல்லைல்ல பேர்? கே அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம் நம்ம? கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம். சரி, ஓகே. இனி அடுத்தது நெக்ஸ்ட் ஒரே ஒரு சின்ன இது, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போயிடலாம், என்ன கொஷின் பண்ண போயிடலாம். அடுத்தது பாருங்கள், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ தான் நம்ம படித்தோம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு. என்னது, எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் one form to another. One form to another cannot be destroyed அப்படின்னு நம்ம படித்தோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கரெக்டாக, இது தான் இங்கேயும் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து என்னென்னா, இப்போ நீ வந்து ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்லோப் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் மேலே நீ வந்து ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருக்கும்போது பியோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர 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 இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி கிடைக்குமா? அப்போ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி மெதுவாக கைனெட்டிக் எனர்ஜியாக என்னவா மாறும், கைனெட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். இது கீழே கிரவுண்டுக்கு வந்துருச்சுன்னா இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இந்த கேஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா, ஓகே. இனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு we've already said it. என்ன, according to conservation of energy, change in kinetic energy plus change in potential energy is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே தானடா? சரி, இப்போ கொஷின்ஸ் பண்ண போகலாமா? இது வந்து ரொம்ப ஈஸியான தியரி. கொஷின்ஸ் பண்ண போகலாமா? ஓகே, இனி கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். First question படிக்கலாம். A ball bounces to 75% of its original height. The percent loss of potential energy in each bounces அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஈஸி. இது என்னன்னா, மேலேருந்து நீ ஒரு பாலை வந்து கீழே த்ரோ பண்ணுற அப்படின்னா இது கீழே வந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போகும். ஓகேவா, சப்போஸ் நீ போடுற மேலேருந்து போட்ட ஹைட்டு ஹெச்ன்னு வச்சுக்கோயேன், இது பவுன்ஸ் ஆகி திரும்ப ஹெச் டிஸ்டன்ஸுக்கு போகாது, ஒரு 75% ஆஃப் த ஒரிஜினல் ஹைட்டு தான் ரீச் ஆகும். ஓகேவா, இங்கே தான் ரீச் ஆகும். அப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் ஆகும், மறுபடியும் 75% தான் ரீச் ஆகும், மறுபடியும் பவுன்ஸ் ஆகும். இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று லாஸ் ஆயிருக்கா, ஏன்னா ஹைட் கம்மி இருக்குது, அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்டா. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியலனே வச்சுக்குவோம். எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த கொஷினை? எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுதலை. லாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இனி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அப்புறம் போக 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 கம்மியாக இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பர்சன்டேஜ் லாஸ் நான் எப்படி எழுதுவேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ மாறி இருக்குது டிவைடட் பை ஒரிஜினல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு 100 பண்ணேன்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து எனக்கு தெரியும். சரி, இப்போ எனக்கு இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியுமான்னு கேட்டால், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா எனக்கு தெரியும், mgHன்னு. ஓகேவா, இங்கே வந்து ஹைட்டு கொடுக்காததுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ஹைட் ஹெச்சுக்கு அது ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருச்சு. இனி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு என்ன வேணும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், இனிஷியலி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், போக 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 கம்மியாயிருமா. அப்போ ஐ கேன் ரைட் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கணும். இல்லை மாற்றி எடுத்துட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். அதனால ஓகேவா, அதனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும் mgh, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும். சரி, என்ன கால்குலேட் பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே mgh தான் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க பாரு, ரெண்டாவது வாட்டி பவுன்ஸ் ஆகும்போது 75% ஆஃப் த ஒரிஜினல் ஹைட் தான் இருக்குமா. அப்போது இந்த h டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், 75% ஆஃப் h தானே, 75% ஆஃப் h தானே. அப்போ ஐ கேன் ரைட் 75/100 இன்டூ ஹெச்னு எழுதிட்டேன்னா 0.75 ஹெச்னு எனக்கு கிடைக்கும், ஹெச் டேஷ். கரெக்டாக, இப்போ நான் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். யூஎஃப் இஸ் ஈக்குவல் டு mg
0.75 H அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாடா. ஓகே, இப்போ பாருங்கள், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இனிஷியல் வந்து என்னது mgh மைனஸ் ஃபைனல் என்னது mgh தான். ஆனால் அது கூட 0.75ம் வந்திருக்கும். இங்கே வந்து 1 இருக்கா, 1 மைனஸ் 0.75 எவ்வளோ வரும், 0.25 வரும். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0.25 mgஹெச்னு கிடச்சிருச்சு. டிவைடட் பை என்ன பண்ணணும், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது mgh தான். அப்போ mgh போட்டுட்டேன். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ டெல்டா யூ டிவைடட் பை யூ இனிஷியல் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்டூ 100, தட் இஸ் 25%. ஆன்சர் இருக்கா, ஆப்ஷன் டி. அவ்வளோதான், ஈஸி. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை படித்து நம்ம அந்த தியரி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தியரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், the ratio of spring constants of two spring is equal to 2:3. What is the ratio of the potential energy if they are stretched by the same force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற இது என்னது, நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்ப்ரிங்கோடதும் இன்னொரு ஸ்ப்ரிங்கோடதும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 2:3 அப்படின்னு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ரேஷியோ தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் இங்கே பாருடா, ரொம்ப சிம்பிள்டா. அது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 12 kx ஸ்கொயர்டா. ஓகே, இப்போ நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னன்னு தெரியணுமா. ஃபோர்ஸோட ஃபார்முலா நான் தியரியில் சொல்லலை, இங்கே கவனிங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு kx. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா, F இஸ் ஈக்குவல் டு kx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஈஸி. இங்கே பாருங்கள், சேம் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ F1 ஈக்குவல் டு F2 தானே. அப்போ ஐ கேன் சப்ஸ்டிடியூட் K1 x1 இஸ் ஈக்குவல் டு K2 x2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா F1 இஸ் ஈக்குவல் டு F2 அதனால. ஓகேவா, இந்த K இந்த சைடு கொண்டு வந்துருங்க. K1 by K2 ஈக்குவல் டு x2 by x1 அப்படின்னு கிடைக்கும். K1 by K2ஓட ரேஷியோ என்ன, 2/3. அப்போ x2 by x1 இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இனி என்ன பண்ணணும், பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா. பொட்டென்ஷியல் எனர்ஜி 1 by பொட்டென்ஷியல் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, 12 K1 x1 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 12 K2 x2 ஸ்கொயர். கரெக்டாக, ஹாஃப் கேன்சல் ஆயிரும். இனி K1 by K2ஓட ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. K1 by K2 வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டூ x1 ஸ்கொயர்ட் பை x2 ஸ்கொயர்ட் தான் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும், x2ஓட வேல்யூவும் x1ஓட வேல்யூவும் எனக்கு தெரியும். கரெக்டாக, இப்போ பாரு, x2 by x1 இஸ் ஈக்குவல் டு K1 by K2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஒன்றும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவே நான் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். வேல்யூவே ஸ்கொயர் பண்ணி எழுதலாமா, அதான் ஈஸி. ஓகே, அப்போ x1ஓட வேல்யூ என்னடா, 3 தானே. அப்போ 3 ஸ்கொயர்ட். x2ஓட வேல்யூ என்ன, 2 ஸ்கொயர்ட். தட் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும். யூ வில் கெட் தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கிடைக்கும். இது என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி 1 by பொட்டென்ஷியல் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு 3/2. ஆன்சர் இருக்கா, அதோ இருக்குது பாரு, ஆப்ஷன் பி 3:2. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாட்டி பின்னாடி இருந்து வாங்க, என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதினால பாதி கொஷின் சால்வ் ஆயிரும். அப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணணும், லெஸ் தென் 1 minute. அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி ஒரு கொஷின் சால்வ் பண்ண முடியும், நீ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். கம்பல்சரி நிறைய கொஷின்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். A body of mass 4m is lying in xy plane at rest. It suddenly explodes into 3 pieces. 2 pieces of each mass m move perpendicular to each other with equal speeds v. The total kinetic energy generated due to explosion அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் கவனிங்க, ரொம்ப சிம்பிள். சரியா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாஸ் ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் வந்து 4m, அது xy பிளேனில் இருக்குது. ஓகேவா, ரெஸ்ட்டில் இருக்குது, வெலாசிட்டி 0. சடனாக இது எக்ஸ்ப்ளோட் ஆகுது, 3 பீசஸாக எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அதில் 2 பீஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் 90 டிகிரிக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகி போகிறாங்க வித் மாஸ் m. இதோட மாசும் m. 3வது பீஸுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 2 பீஸ் வந்து
பர்பெண்டிகுலராக போச்சுன்னா தேர்ட் பீஸ் வில் பி ஆப்போசிட் டு த ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ. இதோட ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷனில் வருமா? அப்போ இந்த ரிசல்டண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன வரும்? மூணாவது மாஸ் வரும். மூணாவது மாஸோட மாஸ் என்னவாக இருக்கும்? இது எம், இது எம்னா 2m ஆச்சு. இப்போ 4mலேருந்து 2m போச்சுன்னா பேலன்ஸ் 2m வில் ட்ராவல் இன் திஸ் டைரக்ஷன். சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்தது இவங்களோட ஸ்பீடு வந்து வீன்னு கொடுத்துருக்காங்க, இவங்க ஸ்பீடும் வீன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்பீட் நமக்கு தெரியாததுனால நான் வி டேஷ்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிடா. ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். மொமெண்டம்னு எழுதுகிறேன். மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாரு, இந்த மாதிரி கேசஸில், எக்ஸ்ப்ளோஷன் கேசஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இங்கே பாரு, இங்கே இந்த ரிசல்டன்ட் மொமெண்டம் என்னவோ அதுதான் இதோட மொமெண்டமாக இருக்கும். சரியா? அப்போ நான் ஃபஸ்ட்டு மொமெண்டம், இந்த வெலாசிட்டி வி டேஷ் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் கைனடிக் எனர்ஜியில் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இவங்களோட ரிசல்டன்ட் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மொமெண்டம் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். PR இஸ் ஈக்குவல் டு, ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் ஆஃப் P1 squared plus P2 squared plus 2P1 P2 cos theta. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் P ஸ்கொயர்ட். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே மாஸ் சேம், வெலாசிட்டி சேம். அதனால இவனோட மொமெண்டமும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அப்போ P ஸ்கொயர்ட் ப்ளஸ் P ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2P1 P2னா P இன்ட்டு P ஸ்கொயர்ட் காஸ் எவ்வளோ? தீட்டா எவ்வளோ? தீட்டா வந்து 90 டிகிரி தானே. காஸ் 90யோட வேல்யூ என்ன? 0. காஸ் 90யோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால இந்த என்டையர் டேர்ம் வந்து 0வாக போயிடும். சரியா? இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? PR இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர்ட் ப்ளஸ் P ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2P ஸ்கொயர்ட் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். சரியா? இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் அப்படியே என்னவா போயிடுச்சு? 0வாக போயிடுச்சு. சரி, இனி அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த ரிசல்டன்ட் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இந்த மூணாவது மாஸோட மொமெண்டம். அப்போ நான் அதை ஈக்குவல் டு P டேஷ்னு எழுதுகிறேன். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த என்ன மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு V தானே. அப்போ இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் P ஸ்கொயர்டு வந்து ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம், எனக்கு Pன்னு கிடைக்கும். அப்போ ரூட் 2 இன்ட்டு P என்னது? மாஸ் M இன்ட்டு வெலாசிட்டி V ஈக்குவல் டு வாட் இஸ் மை P டேஷ்? இதுதான் P டேஷ் என்னது? மாஸ் வந்து 2M இன்ட்டு அதோட வெலாசிட்டி என்ன? V டேஷ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கேருந்து V டேஷ் கால்குலேட் பண்ணுறேன். M கேன்சல் ஆயிரும். அப்போ என்னோட V டேஷ் இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை இந்த 2 கீழே வந்துச்சுன்னா ரூட் 2/2 1/√2 வந்துடும். அப்போ V dash is equal to V/√2 கிடச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் டன். இனி செகண்ட் பார்ட்டில் எங்கிட்ட டோட்டல் கைனடிக் எனர்ஜி தானே கேட்குறாங்க. அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாரு, ½ mv ஸ்கொயர்ட், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோடது, ப்ளஸ் ½ mv ஸ்கொயர்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்டோடது, ப்ளஸ் ½ இன்ட்டு 2mv டேஷ். 2m அப்படிங்கிறது என்ன? தேர்ட் ஆப்ஜெக்டோடது, தேர்ட் பீஸோடது. அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ½ mv ஸ்கொயர்ட் ப்ளஸ் ½ mv ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ½ 2m இன்ட்டு V டேஷ் என்னடா? V டேஷ் இஸ் ஈக்குவல் டு V டேஷ் ஸ்கொயர். ஓகே, V டேஷ் இஸ் ஈக்குவல் டு V/√2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ½ mv ஸ்கொயர் ப்ளஸ் ½ mv ஸ்கொயர் வந்து ½ ப்ளஸ் ½ 1 தானே. அப்போ mv ஸ்கொயர் அப்படின்னு வரும். mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் mv ஸ்கொயர் ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்குது? ½ இந்த 2வும் கேன்சல் ஆயிருமா? அப்போ உனக்கு ½ வராது. மிச்சம் என்ன இருக்குது? M இன்ட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை √2 ஸ்கொயர் வந்து 2ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ½ ப்ளஸ் 1 வந்து 3/2 mv ஸ்கொயர்ட் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? பாரு, ஆப்ஷன் B, √3/2 mv ஸ்கொயர்ட். அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஈஸியாக, ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி 3 பார்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற கொஷின்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது கண்டிப்பாக உங்கள் நோட்ஸ் கூட வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதனால ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கிராஃப் கொஷின். இந்த கிராஃப் கொஷின் பாருங்கள். இது அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, விச் கிராஃப் ரெப்ரசன்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு கேட்குறாங்கடா. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணால் எழுதிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
அட் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அட் ஈக்குலிபிரியம் என்ன நடக்கும்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியம் பொசிஷனில் என்ன இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாகவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமாகவும் இருக்கும். சரியா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டில் அட் எக்ஸ்ட்ரீம்னா என்னென்னா நீ டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாகவும் கைனட்டிக் எனர்ஜி மினிமமாகவும் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. சரியா? இப்போ இதை வச்சு நம்ம கிராஃப் பண்ணலாம். இந்த கிராஃப் நாலுத்துலேயும் பாருங்கள், நமக்கு வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன, கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான். ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜியோ ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜியோ மட்டும் கிடையாது. அப்போது கிராஃப் பி பாருங்கள், இங்கே கே இஸ் ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ராங். பிகாஸ் இ இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் யூ தான் வரும். அப்போ இந்த 3 கிராஃப் தான், இந்த கிராஃப் கிடையாது. ஓகேவா? இந்த 3 கிராஃபில் ஏதோ ஒன்று தான். இப்போ ரெண்டாவது நம்ம சொல்லியிருக்க பாயிண்ட் பாருங்கள், ஈக்குலிபிரியமில் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணுமா? இங்கே பாரு, இதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். கரெக்டாக? ஈக்குலிபிரியமில் இந்த கிராஃப் டியை பாருங்கள், கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஒரே மாதிரி இருக்குது, அது மேக்ஸிமமாக கூட கிடையாது. அதனால இந்த கிராஃப் கண்டிப்பாக இல்லை. இனி ஏயும் சியும் பாருங்கள், இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இந்த கிராஃப் வந்து இட் பிலாங்ஸ் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் திஸ் கிராஃப் பிலாங்ஸ் டு கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? இங்கே வந்து ஈக்குலிபிரியமில் யார் மேக்ஸிமமாக இருக்கா, பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் மேக்ஸிமமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது தானே? எது மேக்ஸிமமாக இருக்கணும், கைனட்டிக் எனர்ஜி தான் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். இந்த கிராஃப் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து எனர்ஜி, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கிராஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜேஇ கொஸ்டின் பாருங்கள், ஈஸி கொஸ்டின். A uniform cable of mass m and length L is placed on a horizontal surface such that its 1/nth part is hanging below the edge of the surface. To lift the hanging part of the cable up to the surface, the work done should be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் அப்படியே படித்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஏன்னா இந்த கொஸ்டின் இப்படியே தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் இந்த ஃபைனல் ஆன்சர் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைடா, ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து ஒரு என்ன வச்சுருக்காங்க, ஒரு கேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த கேபிளோட ஃபுல் லெங்த்தில் ஒரு L1/nth மட்டும், அதாவது L/nth பார்ட்டு மட்டும் இங்கே பாரு, இது வந்து L/nth பார்ட்டு, இது மட்டும் இங்கே தொங்கிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிற அந்த டோட்டல் லெங்க்த்திலேருந்து இந்த L/n மைனஸ் பண்ணால் இருக்கிற மிச்ச பார்ட்டு வந்து டேபிள் மேலே சேஃபாக தான் இருக்குது. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபுல் கேபிளோட மாஸ் வந்து m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த தொங்கிட்டு இருக்கிற இந்த பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் மேலே தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகிறதுக்கு ஒர்க் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தியரி பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, இங்கே ஹேங் ஆகிட்டு இருக்கிற இந்த பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கரெக்டாக இதோட சென்டரில் தான் இருக்கும். சரியா? இதில் என்ன விஷயம்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸை நீங்கள் மேலே தூக்கிட்டு போயிட்டீங்கனாலே, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டீங்கனாலே மிச்சம் இருக்கிற இந்த கேபிள் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். நீங்கள் ஒர்க் டன் பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒர்க் டன் எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வரைக்கும் மட்டும்தான் கொடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான தியரி. இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி கொஸ்டின். இப்போ பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், இனி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எப்போவுமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஓகேவா? ஆர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கூட எழுதிக்கலாம். சரி, ஃபைனல் மைனஸ் இனிஷியலே எழுதுவோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல். ஓகே, இப்போ நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபுல் ஹேங்கிங் பார்ட் இருக்குல்லடா, இந்த ஹேங்கிங் பார்ட் மொத்தமாக மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹேங்கிங் பார்ட் மேலே போயிடுச்சுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஃபைனல் வந்து 0. இப்போ நமக்கு இனிஷியல் தான் தெரியணும். இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அது எனக்கு தெரியும். சரி, இப்போ m வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் கேபிளோட மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு டோட்டல் கேபிளோட மாஸ் வேண்டாம், எனக்கு இந்த ஹேங்கிங் பார்ட்டோட மாஸ் மட்டும் போதும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், மாஸ் m இஸ் ஈக்குவல் டு, இது வந்து டோட்டல் கேபிளோட மாஸ்,
இந்த டோட்டல் கேபிளோட மாஸை நான் டோட்டல் லெங்க்த்தை வச்சு டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஒரு யூனிட் லெங்க்த்தோட மாஸ் கிடச்சிரும், மாஸ் பர் யூனிட் லெங்க் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே ஹேங் ஆகிட்டு இருக்கிற பார்ட் என்னது? ஹேங் ஆகிட்டு இருக்கிற பார்ட் வந்து L/n தானே ஹேங் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதை நான் L/nth லெங்க்த்தோட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மாஸ் m கிடச்சிரும். இங்கே பாரு L கேன்சல் ஆயிரும். ஐ வில் கெட் m/n as மாஸ். இனி கிராவிட்டி இஸ் G is equal to நெகட்டிவ் ஆஃப் கிராவிட்டி. ஏன்னா கீழே தானே அகேன்ஸ்டாக தானே எடுப்பேன், அதனால கிராவிட்டி நீ மைனஸ்னு போட்டுக்கலாம். சரியா? இனி அடுத்தது ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன? இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஹெச் நீங்கள் வந்து L/n சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னா நீ L/n மொத்தமாக எடுக்க வேண்டாம், நீ வந்து சென்டர் ஆஃப் மாஸை மட்டும் மேலே எடுத்தால் போதும். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இந்த L/n இருக்குல்ல, L/n-ஓட பாதி தான், L/n-ஓட பாதி தான் சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ என்னோட ஹைட் ஹெச் அப்படிங்கிறது L/2n இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி is equal to m/n minus g into L/2n அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ this is equal to minus mgL/2n squared. இது என்னது? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgL/2n squared. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? mgL/2n squared அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலாடா. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேங்கிங் பார்ட்டு என்னவா இருந்தாலும் சரி, அதை மேலே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒர்க் டன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு mgL/2n squared. அவ்வளோதான். இது வந்து ஃபிக்ஸட். இது படித்து வச்சுக்கோங்க, வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ரிசல்ட் எல்லாம் இப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு நீ அங்கே உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், டேரெக்டாக எழுதிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இருக்கிற மாதிரி ஒரு கொஷின் பார்க்கலாம். 2 kg block slides on a horizontal floor with a speed of 4 meters per second. ஓகேவா? மாஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 meters per second அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இட் ஸ்ட்ரைக்ஸ் அன் uncompressed spring and compresses it till the block is motionless. The friction of kinetic force is 15 Newton. Friction of kinetic force-னா என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? FK-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருக்கோண்டா, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். FK வந்து friction of kinetic friction. kinetic friction-ஓட ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? this is equal to mu mg. இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல், இது வந்து என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோடது வேல்யூ கொடுத்துருக்காங்க, mu mg கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஒர்க் டன் வந்து ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் is given by work done by frictional force is given by mu mgx அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம புதுசாக படிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து mu mg தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஒர்க் வந்து நம்ம mu mgx அப்படின்னு எழுதிக்குவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 Newton அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்தது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் 10,000 Newton per மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 10,000 Newton per meter. ஓகேவா? ஸ்ப்ரிங் இஸ் கம்ப்ரெஸ்டு பை, அது கம்ப்ரெஸ் ஆகக்கூடிய இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பாரு, ஒரு ஹாரிசான்டல் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. இங்கே பாரு, இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம. ஓகேவா? இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ஃப்ளோரில் பிளாக் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் என்ன பண்ணுச்சுன்னா நேராக ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இடிச்சதும் இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? இந்த கைனட்டிக் எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கில் பட்டதும் இந்த ஸ்ப்ரிங் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி நிற்கும். சரியா? அந்த பிளாக் எப்போ வந்து வெலாசிட்டி 0 ஆகுதோ அது வரைக்கும் கம்ப்ரெஸ் ஆகி நிற்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா என்டையர் கைனட்டிக் எனர்ஜி, இவனோட என்டையர் கைனட்டிக் எனர்ஜி இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? work done is equal to நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? or initial kinetic energy of the block is equal to potential energy, kinetic energy, potential energy plus இந்த ஸ்ப்ரிங் வந்து போகிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரிக்ஷனல் கைனட்டிக் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அங்கே இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. இதுதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி கூட நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்?
potential energy equation என்னடா for the spring it is equal to half into kx squared plus work done due to kinetic friction என்னது mu mgx is equal to half mv squared அவ்வளவுதான் ஈஸி இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணிரலாமா இங்க பாருங்க half kx squared half into 10000 into x நமக்கு தெரியாது x squared plus mu mg ஓட வேல்யூ என்ன 15 x அகைன் எனக்கு தெரியாது ஈக்குவல் டு half into m வந்து 2 into b velocity எவ்வளோ velocity வந்து 4 ஸ்கொயர்ட் அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம இப்போ x கண்டுபிடிக்கணும் x எப்படி கண்டுபிடிக்கிறது 2 டிவைட் பண்ணேன்னா இது வந்து உனக்கு 5000 அப்படின்னு கிடைக்குமா 5000 x squared plus 15x is equal to இந்த 2 போயிடும் 16 வரும் அப்போது 5000 x squared plus 15x is equal to 16 வரும் 16 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 5000 x squared plus 15x minus 16 is equal to 0 கிடைக்கும் this is a quadratic equation ஓகேவா இந்த quadratic equation நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணக்கூடிய இது ஈக்குவேஷன் என்ன quadratic equationோட ஃபார்முலா தெரியுமாடா x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a இதுதான் வந்து ஃபார்முலா இந்த 5000 தான் வந்து a 15 வந்து b minus 16 தான் c இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா you will get x is equal to minus 15 plus or minus root of b squared தானே அப்போ 15 squared minus 4 into a எவ்வளோ a வந்து 5000 into c எவ்வளோ c வந்து minus 16 divided by 2 into a again வந்து 5000 ஓகேவா இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் quadratic equation substitute பண்ணணும் இப்படி substitute பண்ணும்போது you will get x is equal to 550 divided by 10000 அப்படின்னு வரும் that is equal to 0.055 மீட்டர் நமக்கு கொஷனில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில் தானே அப்போ நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா யூ வில் கெட் இட் அரவுண்ட் 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இதுதான் ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் அவ்வளோதான் இந்த கான்செப்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் இதுதான் வந்து நீட்டில் கேட்கக்கூடிய ஹையர் லெவல் கொஷின் இதுக்கு மேலே ஒரு ஹையர் லெவல் கொஷின் எல்லாம் எதிர்பார்க்கவே செய்யாதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஷின் அப்படிங்கிறதுல ஒரு கொஷின் சரியா ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி ஹாரிசாண்டல் ஃப்ளோரில் உன்னோட இந்த தியரி மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே படித்த ஒரே ஒரு விஷயம் இதுதான் ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோம் வேறு எதுவும் படிக்கல ஓகேவா டவுட் இல்லை நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா இது வந்து உங்களோட NCERT உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷினை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு கொஸ்டின் ஓகேவா Question பார்க்கலாம் a bob of mass m is suspended by a light string of length L it is imparted a horizontal velocity v0 at the lowest point A such that it completes a semicircular trajectory in the vertical plane. The string becomes slack only on reaching the topmost point shown. The speed of the bob will be என்னன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இங்கே பாரு இந்த ஸ்லாக் அப்படின்னா என்னென்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பாப் வந்து இப்படி வெர்டிக்கல் மோஷனில் இப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா இங்கே இப்படி கட்டாகி வந்துடும் ஓகேவா இப்படி நீ சுற்றி ஃபுல் சர்க்குலர் மோஷன் வராது இங்கேருந்து இப்படியே கட்டாகி வந்துடும் இதுக்கு பேர் தான் ஸ்லாக்கு இங்கேருந்து இப்படி கூட கட்டாகி வரலாம் ஆனால் அவங்க வந்து அட் பாயிண்ட் சியில் தான் கட் ஆகுது ஸ்லாக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்படி தான் கட்டாகி வரும் சரியா இந்த பாப் வந்து ஸ்லாக் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்லாக் ஆகும் இதுதான் கொஸ்டின் இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் எக்ஸாம்பிள் உங்களை புக்கில் கொடுத்துருக்காங்க டெரிவேவ் பண்ணியிருக்காங்க நமக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை நமக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் நம்ம இப்போதைக்கு படிச்சுக்கலாம் ஓகேவா ஃபைனல் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா எம்சிக்யூஸில் இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர்ஸ் தானே கேட்குறாங்க ரொம்ப ஈஸி இங்கே பாருங்கள் இந்த பாப் இருக்குல்ல இது வந்து ஃபுல் ட்ரெஜெக்ட்ரி கம்ப்ளீட் பண்ணணும்னா இங்கே இருக்க வேண்டிய மினிமம் வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறேன் மினிமம் வெலாசிட்டி v minimum at A to complete the full revolution is equal to root 5 GL ஓகேவா ரூட் 5 GLல இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வெலாசிட்டி என்ன பண்ணிடும் கம்ப்ளீட் பண்ணிடும் ஆர் ரூட் 5 GL வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இது வந்து C பொசிஷன் வரைக்குமாச்சும் போகும் ஓகேவா எங்கே வரைக்கும் போகும்டா C பொசிஷன் வரைக்குமாச்சும் போகும் அடுத்தது அட் பாயிண்ட் பியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மினிமம் வெலாசிட்டி கேட்பாங்க பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய மினிமம் வெலாசிட்டி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு
ரூட் ஆஃப் 3GL அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் பிக்கும் அப்ளிகபிள், இந்த பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் டின்னு வச்சோன்னா இந்த டிக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? அடுத்தது மினிமம் வெலாசிட்டி அட் சின்னு கேட்பாங்க. மினிமம் வெலாசிட்டி அட் சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஎல். இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய மினிமம் வெலாசிட்டி வந்து ரூட் ஜிஎல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாபு கீழே இருக்குது பார்த்தியா, அட் ஏ டென்ஷன் வந்து பாயிண்ட் ஏல இருக்கும்போது தான் வந்து ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். டென்ஷன் அட் பாயிண்ட் ஏ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 6 mg. இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷன் படிக்கும்போது நான் கொஞ்சம் கூட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். இப்போ நம்ம இந்த பேசிக்கான கான்செப்ட் உங்கள் ஒர்க் எனர்ஜி பவரில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது டென்ஷன் அட் பாயிண்ட் சி. பாயிண்ட் சியில் தான் வந்து டென்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப மினிமமாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. பாயிண்ட் சியில் டென்ஷன் ரொம்ப மினிமமாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான உங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த ரிசல்ட்ஸ். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஸ்பீட் ஆஃப் த பாப் அட் பாயிண்ட் ஏ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸ்பீட் என்னவா இருக்கும், ரூட் 5GL. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The mass M is attached to a thin wire and whirled in a vertical circle. The wire is most likely to break. இதே கொஸ்டின் தான், vertical circle கொஸ்டினே தான். எந்த பாயிண்டில் இந்த வயர் இருக்குது பார்த்தியா, இந்த வயர் வந்து எந்த பாயிண்டில் மோஸ்ட் லைக்லி டு பிரேக் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே டென்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த பாயிண்டில் தான் பிரேக் ஆகும். எங்கே டென்ஷன் அதிகமாக இருக்குது, பாயிண்ட் ஏல தானே டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் லைக்லி டு பிரேக் வென் the bob is at point A. இங்கே பாரு, பாயிண்ட் ஏல இருக்கும்போது தான் அது பிரேக் ஆகும். பாயிண்ட் ஏல இருக்கும்போது இதோட ஆங்கிள் என்ன, ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி தானே. அப்போது the mass is at 0 degree or the mass is at the lowest point. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஈஸியாக, ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதோட ஒர்க்கும் எனர்ஜியும் முடிஞ்சுது. இனி அடுத்தது நம்ம பவரை பற்றி படிக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஒர்க் டன், எனர்ஜி பற்றியெல்லாம் படித்தோம்லதா. அப்போ இனி பவர் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நீ பண்ணுற ஒர்க் இருக்குல்ல, நீ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீ ஒர்க் பண்ணுற, இல்லை இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா எவ்வளோ நேரத்தில் நீ அதை பண்ணுற, அதுதான் பவர். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பவர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் டைம் ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் ஆர் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அவ்வளோதான். சிம்பிள் டெஃபினேஷன் பவருக்கு. ஓகேவா? அப்போ பவர் அப்படிங்கிறது என்ன, எவ்வளோ நேரத்தில் நீ அந்த ஒர்க் பண்ணி முடிக்கிற அப்படிங்கிறது. இப்போ ஆவரேஜ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே பாருங்கள், ஆவரேஜ் பவர் பி ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யூ கேன் ரைட் இட் as ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் உங்களோட ஆவரேஜ் பவர். ஓகேவா? அதாவது நம்ம அந்த ஃபுல் இப்போ இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னா இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் டன் பண்ணணும். அந்த ஒர்க் டன் ஃபுல்லாகவே டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் ஃபோர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் பவர் கிடைக்கும். இனி ஆவரேஜ் பவர் மாதிரியே நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் தெரியணும். நம்ம அந்த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி படித்தோம்ல, அதே மாதிரி தான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னால் அப்போ என்னவாக இருக்கும், அந்த டைமில், அந்த குறிப்பிட்ட டைமில் இருக்கக்கூடிய பவர், அதை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இங்கே பாருங்கள், பவர் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு we can write it as dw by dt. ஓகேவா? இன்டெக்ரல் ஆஃப் ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dw by dt. சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னென்னா எஃப் டாட் எக்ஸ் தானே, எஃப் டாட் எக்ஸ் டிவைடட் பை டிடி. இங்கே டிடபிள்யூ பை டிடிங்கிறதுனால டிஎஃப் டாட் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டாக? எஃப் வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, எஃப் வந்து மாறாது அப்படின்னா அப்போ நம்ம யாருக்கு தான் டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கணும், டிஎக்ஸ் பை டிடி மட்டும்தான். சரியா? இப்போ இந்த டிஎக்ஸ் பை டிடிங்கிறது என்ன, இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. திஸ் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போ யூ கேன் ரைட் இட் as எஃப் டாட் வின்னு எழுதலாமா? அவ்வளோதான். அடுத்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு. பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் வி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் டன் பை டைமும் அதே மாதிரி என்னது ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிறதும் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் டன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பவர் கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். சரியா? ஓகே. இனி அடுத்தது பவர் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. பவர் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? இதோட டைமென்ஷன்ஸ் எழுதணும். டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்பாங்களே, டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் ml ஸ்கொயர் t raised to -3. இதுதான் இதோட டைமென்ஷன். பவரோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் t raised to -3. அப்போ யூனிட் என்ன, யூனிட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், வாட். யூனிட் என்னதுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு வாட். W அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வாட்டை ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஜூல் பர் செகண்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்.
வேற ஒரு பவர் இருக்குது, வேற ஒரு யூனிட் இருக்குது பவருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ஸ் பவர் ஹெச்பி. ஓகேவா? இதோட கன்வர்ஷன் தெரியணும். சில டைம் ஹார்ஸ் பவரில் கொடுப்பாங்க. 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். இந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், ஈஸி. பவர் ஈஸியாக. ஓகே, இனி இதை ரிலேட் பண்ணியிருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A machine gun fires 360 bullets per minute. ஓகேவா? ஒரு நிமிஷத்தில் 360 புல்லட் ஃபயர் பண்ணும். அதோட வெலாசிட்டி வந்து 600 meters per second. If the power of the gun is 5.4 kilowatt, then mass of each bullet என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜிப்மரில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஈஸியாக இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரெடியா? இப்போ பாருங்கள், மிஷின் கன் ஃபயர்ஸ் 360 bullets per minute. அதாவது n is equal to 360 divided by ஒரு நிமிஷத்துக்கு 360னா அப்போ ஒரு செகண்டுக்கு என்னவாக இருக்கும்? 360 டிவைடட் பை 60. கரெக்டாக 0 கேன்சல் ஆயிரும். 6ல் 36 வந்து 6 டைம். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 6 புல்லட் வந்து ஃபயர் பண்ணக்கூடியது. சரியா? அப்போ யூ காட் n is equal to 6ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 600. ஓகே, பவர் ஆஃப் த கன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் த கன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 5.4 into 10 power 3 watt. கிலோ வாட்டில் கொடுத்துருக்கறதுனால நான் அதை வாட்டுக்கு மாற்றிட்டேன். சரியா? இனி அடுத்தது மாஸ் ஆஃப் ஈச் புல்லட் கேட்குறாங்களா? இப்போ நம்ம மாஸ் ஆஃப் புல்லட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பவர் ஆஃப் புல்லட் என்னன்னு தெரியணும். இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் த கன் இஸ் ஈக்குவல் டு பவர் ஆஃப் த புல்லட். ஓகேவா? இங்கே இருக்கிற அதே எனர்ஜி தான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? புல்லட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி வேறு எங்கேயும் போகாது, ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகும். அப்போ பவர் ஆஃப் த கன் எவ்வளோடா? 5.4 into 10 power 3. தட் இஸ் ஈக்குவல் டு பவர் ஆஃப் த புல்லட். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? புல்லட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கா? இருக்குது. புல்லட்டுக்கு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா பவர் இஸ் கிவன் பை பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். இங்கே வெலாசிட்டி இருக்கிறதுனால ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ half mv ஸ்கொயர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு வரும், வித் டி அப்படின்னு வரும். இது வந்து ஒரு புல்லட்டுக்கு. இங்கே வந்து எவ்வளோ புல்லட் ஃபயர் ஆயிருக்கு? n புல்லட் ஃபயர் ஆயிருக்கு. அப்போ யூ கேன் ரைட் half mnv ஸ்கொயர் டிவைடட் பை டி. இங்கே என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் புல்லட் ஃபயர்ட். ஓகேவா? அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த n பை டி இருக்குல்ல, நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் பர் செகண்ட். இதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். n அப்படிங்கிறது n பை டி தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்டா. அப்போ அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்போ பவர் ஆஃப் அ புல்லட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? half into n பை டி into mv ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ வில் கெட் 5.4 into 10 power 3 is equal to half into n by t எவ்வளோ? 6 into m தான் எனக்கு வேணும் into velocity எவ்வளோ? 600 ஸ்கொயர்ட். அவ்வளோதான். 600 into 600 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். மாஸ் இங்கேருந்து கேல்குலேட் பண்ணலாமா? இப்போ மாஸ் m is equal to மாஸ் m மட்டும் அங்கே வச்சுட்டு பாக்கியெல்லாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறேன். 5.4 வந்து 54ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்ட்டு 10 power 2ன்னு ஆயிரும். ஓகேவா? இன்ட்டு ஹாஃப் அந்த சைடு போச்சுன்னா 2ன்னு வரும். டிவைடட் பை 6 into 600 into 600. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், 10 power 2 இங்கே இருக்குது, 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 6 வந்து 3 டைம்ஸ் போகும். 54 வந்து 27 டைம்ஸு. இது வந்து 300 டைம்ஸ் போகும். 3 வந்து 1 டைம், 27 9 டைம்ஸ். அதே மாதிரி 9 வந்து 3 டைம்ஸ் போகும். 300ல் வந்து 100 டைம்ஸ் வருமா? இது வந்து 1 டைம், 6 வந்து 2 டைம்ஸ். அப்போ ஐ வில் கெட் m இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்டா? 1 டிவைடட் பை 200ன்னு வரும். 1 டிவைடட் பை 200 இஸ் நத்திங் பட் 1 by 2 வந்து 0.5 into 10 power minus 2. that is equal to 5 gram அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஆன்சர் இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தட்ஸ் இட், சிம்பிள். இந்த 10 power minus 2 வந்து மறந்துடாதீங்க. 1 by 2 வந்து 0.5. மிச்சம் இருக்கிற 2 0 மேலே போச்சுன்னா 10 power minus 2 மாறிடும். இந்த minus 2 போடாட்டி நீங்கள் எல்லோரும் ஆப்ஷன் பின்னு டிக் பண்ணிடுவீங்க. மறந்துடாதீங்க, ஆப்ஷன் பி கிடையாது. சரியா? இதை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 5 கிராம்னு தான் கிடைக்கும். ஈஸி தானே? ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்கள். An elevator in a building can carry a maximum of 10 person with average mass of each person being 68 kg. The mass of the elevator itself is 920 kg. It moves with a constant speed 3 meters per second. Velocity speed கொடுத்துட்டாங்க. The frictional force opposing the motion is 6000 Newton. If the elevator is moving up with its full capacity, the power delivered by the motor to the elevator must be at least. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜேஇ மெயினில் கேட்டிருக்காங்க பாரு. ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? ஒருத்தரோட இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், இது நான் சொல்லிடுறேன். எலிவேட்டர் இருக்கா?
இந்த எலிவேட்டர் மேலே போயிட்டுருக்கு ஓகேவா. இங்கே ஒரு கேபிள் இருக்குமா, அந்த கேபிளில் டென்ஷன் T இருக்குது, அந்த எலிவேட்டர் மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே யார் இருக்கா, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. இந்த எலிவேட்டர்னால் லிஃப்ட்டு தானே, இந்த லிஃப்ட்டோட வெயிட் வந்து கீழே இழுக்கும் கரெக்டாக. இந்த லிஃப்ட்டோட வெயிட் இல்லாமல் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸோட வெயிட்டும் சேர்த்து கீழே வரும். அப்படின்னா லிஃப்ட்டோட வெயிட் வந்து M அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இல்லாமல் டோட்டல் மாஸ் ஆஃப் த பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, 10 பேசஞ்சர்ஸு. அப்போ இன்டூ 10 ஓகேவா. இதுதான் வந்து லிஃப்ட்டோட வெயிட்டு, டோட்டல் வெயிட்டு. அது இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போசிங் த மோஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், பவர் கால்குலேட் பண்ணோம். ரொம்ப ஈஸி. பவர் இஸ் ஈக்குவல் டு F.V சரியா. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 3ன்னு. இப்போ ஃபோர்ஸ் தான் நமக்கு வேணும். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த டோட்டல் ஃபோர்ஸை நீ கீழே இழுக்கிற இந்த டோட்டல் ஃபோர்ஸை அவனுக்கு அகேன்ஸ்டாக நீ அவனை மேலே கொண்டு போனேன்னா அதுதானே பவர், அதுதானே ஒர்க் டன். அப்போ அதுதான் நம்ம ஃபோர்ஸை எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ, F is equal to 6000 Newton அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஈஸி, நீங்களே பண்ணிடலாம். கேபிட்டல் M அதாவது மாஸ் ஆஃப் த லிஃப்ட் எவ்வளோ, மாஸ் ஆஃப் த எலிவேட்டர் இஸ் 920 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணணும்டா, ஏன்னா ஃபோர்ஸ் தானே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மாஸை வந்து வெயிட்டாக மாற்றிடு. 920 × 10 that is equal to 9200 Newton சரியா. அடுத்தது என்ன, மாஸ் ஆஃப் த பேசஞ்சர். ஒருத்தரோட மாஸ் வந்து 10M தானே மாஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ், 10 பேர் இருக்காங்க. 10 × ஒருத்தரோட மாஸ் எவ்வளோ, 68. அப்போது 10 பேர்த்தோட மாஸ் வந்து 680 கிலோகிராம்னு வரும். இந்த கிலோகிராமை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6800 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும் சரியா. அவ்வளோதான், முடிஞ்சது. இனி சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, இது ப்ளஸ் இது ஆட் பண்ணலாமா, 6000 plus 9200 plus 6800 into velocity வந்து 3 அவ்வளோதான். பவர் இஸ் ஈக்குவல் டு 6000 plus 6800 12800 வரும். ப்ளஸ் ஒரு 200 13,000 வரும். 13,000 ப்ளஸ் ஒரு 9 அப்ளை பண்ணோன்னா 22,000 அப்படின்னு வரும் ஓகேவா. 22,000 into 3 பவர் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னென்னு வரும், 22 × 3 வந்து 66, 3 0 ஆட் பண்ணிக்கோங்க, 66,000 வாட். ஆன்சர் இருக்கா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாருங்கள், 66,000 வாட். அவ்வளோதான். JEE மெயின் கொஷின் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம, ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. இது பாருங்கள், இது நீட்டில் கேட்ட ஒரு கொஷின். A body of mass 1 kilogram begins to move under the action of time dependent force F is equal to 2t plus 3t squared. Okay, variable force கொடுத்துருக்காங்க. Where I and J are unit vectors. What will be the power developed by the force at time t? சரி, இது எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் பேக்வேர்ட்ஸ் போகணும் கரெக்டாக, கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்கடா, பவர் கேட்டிருக்காங்க. பவர் P is equal to எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா F into velocity ஓகேவா. ஒர்க் டன் பை டைம் தெரியும், ஆனால் ஒர்க் டன் தரல, ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் நான் F into Vனே எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, F is equal to 2ti cap plus 3t squared j cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டு. வெலாசிட்டி என்ன தரலையே, அப்போ வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுறது, இங்கே பாரு, இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்களா. ஓகே, மாஸையும் ஃபோர்ஸையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அப்படின்னா எனக்கு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் பை மாஸ் பண்ணேன்னா 2ti cap plus 3t squared j cap divided by 1 அப்படின்னு போட்டேன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2ti cap plus 3t squared j capன்னு கிடச்சிரும். ஆக்சிலரேஷன் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் வேண்டாம், எனக்கு வெலாசிட்டி தான் வேணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணலாம், வெலாசிட்டி பாருங்கள், acceleration is equal to dv by dt தானே, change in velocity with respect to time தானே. அப்போ இங்கேருந்து நான் dv is equal to a into dt அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வெலாசிட்டி இங்கேருந்து எப்படி கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்கும். dvயை இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு வெலாசிட்டி v கிடைக்கும். வெலாசிட்டி v is equal to integrate this ati cap plus 3t squared j cap நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு வந்து வெலாசிட்டி v கிடைக்கும்.
ஏடியில் 2t தானே, ஓகே 2t. இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் போதும். கரெக்டாக? இப்போ இன்டெகிரேட் பண்ணுவோமா? 2tயை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குண்டா, 2t² டிவைடட் பை 2i கேப் ப்ளஸ் 3t³ டிவைடட் பை 3j கேப்னு வரும். இந்த 2 இந்த 2 இந்த 3 இந்த 3 எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு t² கேப் ப்ளஸ் 3t³ j கேப்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் பவரில் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தா ஆன்சர் வந்துடும்ல? கண்டிப்பாக வந்துடும். பண்ணி பாருங்கள். பவர் p இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எவ்வளோ, 2ti கேப் ப்ளஸ் 3t² j கேப் டாட் ப்ராடக்ட் தான் எடுக்கணும், t² i கேப் ப்ளஸ் t³ j கேப். அவ்வளோதான். டாட் ப்ராடக்ட் எடுங்க. i இன்ட்டு i மல்டிப்ளை பண்ணால் பவர் p இஸ் ஈக்குவல் டு 2t இன்ட்டு t² வந்து 2t³ வரும். 2t³ ப்ளஸ் 3t² இன்ட்டு t³ என்ன வரும், 3t⁵ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வாட். இப்படி ஆன்சர் இருக்கா? ஆன்சர் வந்து 2t³ இருக்கிற ஆன்சர் வந்து சியும் பியும் இருக்குது. t⁵ வந்து இங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஈஸி, ரொம்ப ஈஸியான ஆன்சர். கரெக்டாக? முதல்ல இந்த மாதிரி கொஷின் பார்த்தா நம்ம பயப்படுவோமா? இப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா? அவ்வளோதான். பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, இனி அடுத்தது ரிமைனிங் ஒரு சின்ன டாபிக் இருக்குது, கொலிஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக். அதை மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், கொலிஷன். அப்போ கொலிஷன்னா ஒன்றுமே இல்லைடா, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நேராக போய் மோதிக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், மாஸ் m1 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி u1 இருக்கிற ஆப்ஜெக்ட் நேராக போய் மாஸ் m2 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி u2 இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் மேலே போய் மோதிச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட வெலாசிட்டிஸ் வந்து மாறிடும். சரியா? அப்போ இந்த m1ஓட வெலாசிட்டி v1ஆகவும் m2ஓட வெலாசிட்டி v2ஆகவும் மாறிடும். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த கொலிஷனில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே கொலிஷனில் வந்து மொமெண்டம் இருக்குல்ல, டோட்டல் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக தான் இருக்கும். டோட்டல் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். அது எந்த டைப் ஆஃப் கொலிஷனாக இருந்தாலும் சரி, மொமெண்டம் வந்து எப்போவுமே கன்சர்வ்டு தான். சரியா? கன்சர்வ்ட் அப்படின்னா என்ன? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். அதாவது m1 u1 ப்ளஸ் m2 u2 will be equal to m1 v1 plus m2 v2. இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? எப்போவுமே அது எப்படி தான் இருக்கும், கன்சர்வ்டாக தான் இருக்கும். சரி, இனி கொலிஷனில் கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத பொறுத்து கொலிஷனை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று இன்இலாஸ்டிக் கொலிஷன். இன்இலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். சரியா? எலாஸ்டிக் கொலிஷனில் பார்த்திங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? கன்சர்வ்டாக. அதாவது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. இதே நீங்கள் வந்து இன்இலாஸ்டிக் கொலிஷனோட கேஸில் பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸில் கைனட்டிக் எனர்ஜி வந்து நாட் கன்சர்வ்ட். அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். ஓகேவா? நாட் கன்சர்வ். இதுதான் வித்தியாசம் கொலிஷனில் இலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு. ஓகே, இனி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொலிஷன் வந்து ஒன் டைமென்ஷன்லையும் நடக்கலாம். ஒன் டைமென்ஷன் அப்படின்னா இது நேராக போகுது, இது நேராக வருது, ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நேராக போய் மோதிக்கும். அந்த மாதிரி இருக்கிற கொலிஷனை நம்ம வந்து ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டூ டைமென்ஷனல்லையும் கொலிஷன்ஸ் நடக்கலாம். டூ டைமென்ஷன்ஸில் கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம மோதும் போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ரெண்டு டைரெக்ஷனில் வந்து பிரிஞ்சு போயிடும். இது வந்து நம்ம டூ டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ரெண்டு கொலிஷனையும் நம்ம கொஞ்சம் இலாபரேட்டாக பார்த்துடலாம். சின்ன டாபிக் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனால் கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைமென்ஷன் கொலிஷன். ஓகேவா? ஒன் டைமென்ஷன் கொலிஷனில் இன்எலாஸ்டிக் கொலிஷனும் நடக்கலாம், எலாஸ்டிக் கொலிஷன்ஸும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷனை பற்றி பார்த்துடலாம். இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், மொமெண்டம் வந்து எப்போவுமே கன்சர்வ்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இன்எலாஸ்டிக் கொலிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸில் ரெண்டு மாஸ் வருது இல்லைடா, இந்த மாஸ் m1 அண்ட் m2 டெண்ட் டு ஸ்டிக் டுகெதர்.
ஓகேவா ஆஃப்டர் கொலைடிங் இந்த மாஸ் வந்து ஒன்றா ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸில். அப்போ நீங்கள் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதும்போது இனிஷியலி இருக்கிற மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டம் எழுதும்போது ரெண்டு பேர்த்தோட மாஸும் சேர்த்து அவங்களுக்கு ஒரே வெலாசிட்டி தான் வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாஸும் சேர்த்து ஒரே வெலாசிட்டி தான் வரும். இங்கேருந்து யூ கேன் டிரைவ் த ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா ஃபைனல் வெலாசிட்டி நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு m1 டிவைடட் பை m1 + m2 இன்டூ v இனிஷியல். ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சு. இன்எலாஸ்டிக் கொலிஷனோட லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ m1 v1ஓட இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். அதாவது இங்கே v1க்கு பதில் u1ன்னு எழுதிக்கோங்க, அதான் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் சரியா. மைனஸ் ½ m1 + m2 இன்டூ v ஃபைனல் ஸ்கொயர், ஃபைனல் வெலாசிட்டியோட ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் படிச்சுக்கோங்க. சரி இனி அடுத்தது எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸில் இந்த கொலிஷனை பார்த்திங்கன்னா பேசிக்காக இதில் வந்து தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுடா. நம்ம பேசிக்காக இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் சரியா. எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸை பார்த்திங்க அப்படின்னா we have ஃபைனல் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் ஒன்னோடைய ஃபைனல் வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு m1 - m2 டிவைடட் பை m1 + m2 இன்டூ ஆப்ஜெக்ட் ஒன்னோடைய இனிஷியல் வெலாசிட்டி சரியா. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டூவோட ஃபைனல் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா 2 இன்டூ m1 இன்டூ ஆப்ஜெக்ட் ஒன்னோடைய இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை m1 இன்டூ m2. அதுதான் m1 + m2. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸில். ஓகேவா இனி அடுத்தது எலாஸ்டிக் கொலிஷனில் ரெண்டு கேசஸ் நம்ம பார்க்கலாம். எலாஸ்டிக் கொலிஷனில் என்னென்னா மாஸ் வந்து ஒட்டிக்காது சரியா. எலாஸ்டிக் கொலிஷனோட ரெண்டு கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா மாஸ் வந்து ஓகே ஒரு நிமிஷம் மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற கேஸ். மாஸ் ஆர் ஈக்குவல். மாஸ் ஈக்குவலாக இருக்கிற கேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த m1 மாஸும் m2 மாஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஒன்றுமே கிடையாது. இங்கே இது வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி v1ல் வந்துச்சுன்னா இது நேராக இப்போ இந்த m2ல் மோதி அப்படியே அங்கே நின்றும். ஓகேவா இதோட u1 வெலாசிட்டியில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் இது வந்து u1 வெலாசிட்டியில் வந்துச்சுன்னா இது நேராக போய் இங்கே மோதி அது அப்படியே நின்றோம். அதாவது இவனுடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0வாக மாறிடும் சரியா. அதே இது m2ஓட கேஸில் வந்து m2 வந்து இப்போ சப்போஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா m2 வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி இருக்குல்ல ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு u1. அவ்வளோதான். இவன் நேராக போய் மோதுவான், ரெஸ்ட் ஆயிடுவான், இவனோட வெலாசிட்டி மொத்தமாக இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி he will start to move சரியா. இது எந்த கேஸில்? மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய கேஸில். ஓகே இனி அடுத்த ஒரு கேஸ் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த கேஸ் சொல்கிறேன். இதுவும் வந்து எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸ் தான். இதுவும் எலாஸ்டிக் கொலிஷனோட கேஸ் தான். இங்கே வந்து என்னென்னா ஒரு மாஸ் இன்னொரு மாஸை விட ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மாஸ் m2 வந்து m1 விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து m2 இருக்குது. m1 என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே நேராக u1 வெலாசிட்டியில் வந்து இது நேராக வந்து மோதுதுன்னா இஃப் மாஸ் இஸ் m2 இஸ் மச் பிகர் இந்த m2 நகரவே நகராது. இன்ஸ்டெட் என்ன ஆகும் இவன் போய் இடிச்சிட்டு திரும்ப வந்துடுவான். இவனோட வெலாசிட்டி வந்து ரிவர்ஸ் ஆயிரும், -uவாக மாறிடும். அவ்வளோதான் ஈஸி. m2 நகரவே நகராது. ஓகேவா இந்த ரெண்டு கேசஸ் தான் நமக்கு எலாஸ்டிக் கொலிஷனில் தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இனி அடுத்த டாபிக் போகலாம். அடுத்தது வந்து கொலிஷன் இன் 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை, நான் நேரத்துலேயே சொன்ன மாதிரி இங்கே மாஸ் m1 வச்சுருக்கோம். இந்த மாஸ் m2 மேலே போய் மோதுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் வந்து மாறி போயிடுவாங்க. ஓகேவா இது வந்து இப்போ மாஸ் m1 அண்ட் இது வந்து இப்போ மாஸ் m2 அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆங்கிள் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும் சரியா. அவ்வளோதான். இது வந்து இப்போ நான் θ1ன்னு எடுத்துக்கிறேன், θ2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா there will be an angle formed. that's it. இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கொலிஷன் வந்து இலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா என்ன கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும் கன்சர்வ்டாக இருக்குமா. அப்போது ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இது மட்டும்தான். என்ன கைனெட்டிக் எனர்ஜி ½ m1 u1 squared is equal to ½ m2 is equal to ½ m1 v1 v final ஓகேவா v1 squared plus ½ into m2
v2 ஸ்கொயர்ட் அவ்வளோதான். இங்கே ஏன் u2 வரல அப்படின்னா u2 வந்து இங்கே இருக்குது, u2 வந்து மூவ் ஆகலை. ஓகேவா, அதோட இனிஷியல் வெலாசிட்டி, இப்போ இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1, இவனோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, அதனால தான் அது அங்கே வரல. ஓகேவா, புரிஞ்சுதா, டவுட் இல்லைல்ல. இப்போ m1ஓட ஃபைனல் வெலாசிட்டி v1, m2ஓட ஃபைனல் வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் இங்கே வந்து டைரக்ட் ஃபார்முலா மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இது ரொம்ப ஈஸியான டாபிக், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கூட. ஓகேவா, அவ்வளோதான்டா. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னு வைங்களேன். இலாஸ்டிக் சொல்யூஷன்லேயே கைனெட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும், டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் சொல்யூஷனில் டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேவா, பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் சொல்யூஷனில் என்ன இருக்கும், டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இனி அடுத்த டாபிக் நம்ம போகலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், சொல்யூஷனை பற்றினது தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இ அப்படின்னு நம்ம இதை டினோட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு relative velocity after collision divided by relative velocity before collision. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இதை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் ரைட் இட் as E is equal to v2 minus v1 divided by u2 minus u1. அவ்வளோதான். இது வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் E வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 1, இட் மீன்ஸ் அந்த கொல்யூஷன் வந்து எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த கொல்யூஷன் என்ன டைப்பு, எலாஸ்டிக் கொல்யூஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 இருக்கிற கேசஸில் we can say it is inelastic கொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். சரியா, இவ்வளோதான். ஆக்சுவலாக NCERT சாப்டர் இதோட முடிஞ்சுது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஒரு வேலை நமக்கு மறுபடியும் நம்ம இந்த வருஷம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம படித்து வச்சுக்கலாம். சரியா, ஈஸி தான், ஒன்றும் இல்லை. டேரக்ட் 2 ஃபார்முலா சொல்லித்தரேன். ரீபவுண்டிங்கோட கேசஸில் இது அப்படியே உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு படிச்சிருங்க. முடிஞ்சது வேலை. டேரெக்டாக தான் கேட்பாங்க இதை. ரீபவுண்டிங் கேசஸில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ளோரில் இப்போ ஒரு பால் வந்து ஃப்ளோரோட கொலைட் ஆகுது, மேலேருந்து தூக்கி போடுற ஃப்ளோரோட கொலைட் ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகும், இது அப்படி இப்போ இங்கே அப்படியே ஒட்டிக்காது தானே. ஒரு பாலாக இருந்துச்சுன்னா அது திரும்ப ரீபவுண்ட் ஆகி தானே வரும். அந்த கேசஸில் நம்மக்கிட்ட வந்து ஸ்பீடு கேட்பாங்க. ஓகேவா, ஒரு 4வது ரீபவுண்டில் ஸ்பீட் என்ன, இல்லை ஒரு 5வது ரீபவுண்டில் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பேசிக்காக ஸ்பீட் ஆஃப்டர் nth ரீபவுண்ட் ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பவர் n இன்ட்டு v0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பவர், இப்போ 6வது ரீபவுண்ட் கேட்டாங்கன்னா பவர் n இன்ட்டு v0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்பீடு. சரியா, இங்கே E அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதுன்னு நினச்சிக்காதீங்க. என்னது, நம்மளோட நேச்சுரல் லாகரிதம் வேல்யூ அப்படி கிடையாது. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வேல்யூ. சரியா, அவ்வளோதான். திஸ் கேன் பி ரிட்டன் as this is equal to e power n root of 2gh. இனிஷியல் வெலாசிட்டி தராட்டி 2gh அப்படின்னு எழுதிக்கலாம். இனி அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஹைட் கவர்ட் ஆஃப்டர், இப்போ இந்த ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருதா, ஒரு 5வது ரீபவுண்டுக்கு அப்புறம் வர ஹைட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட் கவர்ட் ஆஃப்டர் nth ரீபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு we can write e power 2n into இனிஷியல் ஹைட்டு h0. அவ்வளோதான். இந்த 2 ஈக்குவேஷன் அப்படியே படித்து வச்சுக்கோங்கடா. இது ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. இதை வந்து அப்படியே படித்து வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே. முடிஞ்சுதா, இனி நம்ம கொஷின்ஸ் பண்ணலாமா? இதோட தியரி முடிஞ்சுது. கொஷின்ஸ் பண்ணோன்னா அந்த சாப்டர். Body of mass m is much heavier than the other body of mass m. The heavier body with the speed v collides with the lighter body which was at rest initially elastically. The speed of the lighter body after collision is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருடா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் வந்து எம்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இன்னொரு பாடி இருக்குது, அதோட மாஸ் ஸ்மால் m and they are telling capital M வந்து much heavier than the other body. இங்கே பாருங்க, much heavier than the other
பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுது, இந்த ஹெவியர் பாடி வந்து ஒரு ஸ்பீடு வியில் வருது. அதாவது இதோட இனிஷியல் ஸ்பீட் வந்து வி. இந்த ஸ்பீடு வியில் வந்து லைட்டர் பாடியை கொலைட் பண்ணுது. லைட்டர் பாடி வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? த ஸ்பீட் ஆஃப் த லைட்டர் பாடி ஆஃப்டர் கொலிஷன், இந்த ரெண்டாவது பாடியோட ஸ்பீட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த ஈக்குவேஷன், கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷனில். இங்கே பார்த்தீங்களா, v2 = 2m1 u1 டிவைடட் பை m1 + m2. இதுதான் ஈக்குவேஷன். அவ்வளோதான். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபார்முலா போட்டுடலாமா? அப்போ v2 = 2m1 u1 டிவைடட் பை m1 + m2. அவ்வளோதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × m1 அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் ஹெவியர் பாடி விச் இஸ் கேபிட்டல் M இன்ட்டு u1 என்ன, u1 வந்து v டிவைடட் பை கேபிட்டல் M + ஸ்மாலர் m. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா மச் ஹெவியர்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் இந்த ஹெவியர் மாஸை லைட்டர் மாஸ் கூட நம்ம ஆட் பண்ணும்போது லைட்டர் மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்படி நம்ம ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக எடுக்கும்போது நமக்கு வந்து v2 = 2mv டிவைடட் பை m அப்படின்னு வரும். m will get cancelled and v2 = 2v அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் A. சி, ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான் வரும் இதில். ஓகேவா? ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். Two objects of mass m, each moving with the speed of u meters per second, collide at 90 degree. Then final momentum is, assume collision is inelastic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைடா, ஈஸி. இங்கே பாருங்களேன், என்னென்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டுமே மாஸ் எம்மில். ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ரெண்டுமே வந்து மாஸ் எம்மில் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலைட் ஆகுறாங்க. இவங்க கொலைட் ஆகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மாஸ் எம், இங்கேயும் மாஸ் எம், 90 டிகிரி கொலிஷன். ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபைனல் மொமெண்டம் இந்த கொலிஷனோட ரிசல்டன்ட் என்னவோ அதுதான் ஃபைனல் மொமெண்டம். அப்போ இங்கே பாருங்கள், கொலிஷன் எலாஸ்டிக்காக இருந்தாலும் இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அது என்னது? டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். அதாவது மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இப்போ இதோட மொமெண்டம் P1, இதோட மொமெண்டம் P2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா P1 + P2 மஸ்ட் பி ஈக்குவல் டு P ஃபைனல். ஓகேவா? இதுதான் வந்து என்னது, டோட்டல் மொமெண்டம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மொமெண்டம் வந்து 90 டிகிரி ஆங்கிளில் வரதுனால, மொமெண்டம் ரெண்டும் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக மொமெண்டம் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாரு, இங்கே இருக்கிற P1 இருக்குல்ல, P1 வந்து m இன்ட்டு ஸ்பீட் u தான், ஆனால் I கேப்பில் வருது. அதே மாதிரி P2 பாருங்கள், m இன்ட்டு u தான், ஆனால் அது எங்கே வருது, J கேப்பில் வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. சின்ஸ் இட் இஸ் 90 டிகிரி, நம்ம என்ன பண்ணணும், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ரூட் தான் எடுக்கணும். P1² + P2² ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் மொமெண்டம் கிடச்சிரும். இது ஈஸி. எங்கெல்லாம் 90 டிகிரி இருக்கும் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்டன்ட் இப்படி தானே கண்டுபிடிப்போம். அவ்வளோதான்டா. இனி அடுத்தது என்ன, P1 = ரூட் ஆஃப் m1 u1 m1² u1² + m2² u2². that is equal to PF அப்படின்னு வந்துருமா? இனி அடுத்தது என்ன, இது சால்வ் பண்ண வேண்டியதான். இது ரெண்டுமே சேம் தான், m1 m2 எல்லாமே சேம் தான். அப்போ யூ வில் கெட் ரூட் ஆஃப் mu the whole squared plus mu the whole squared equal to PF. இந்த கேஸில் PF will be equal to root of 2mu the whole square அப்படின்னு வரும். இங்கேருந்து எம்மும் யூவும் வெளியே வந்துடும், 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு PF mu √2. ஓகேவா? அப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஈஸியாக, சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். The height attained by the ball after 3 rebounds on falling from a height h on the floor having the coefficient of restitution E is அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஷின். நான் சொன்னேன்ல, ஒரு பால் வந்து மேலேருந்து ஒரு கீழே ஃப்ளோரில் விழுகுது அப்படின்னா அது வந்து பவுன்ஸ் ஆகும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னடா ஃபார்முலா என்ன, இதோ இங்கே இருக்க பாருங்கள். ஹைட் h is equal to e raised to 2n into h0. அதுதான் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இதே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு hn equal to e raised to 2n into h0. டைரக்ட் ஃபார்முலாவா? இப்போ தேர்ட் ரீபவுண்டுன்னு கேட்டிருக்கிறதுனால h3 is equal to e power 2 into 3ன்னு வரும். 2 into 3 வந்து 6 h0 அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ வந்து அவங்க ஹைட் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால h0 is equal to h. அப்போ h3 is equal to e raised to 6 h. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் டி. சி, ஈஸி, சிம்பிள். இது வந்து
டைரெக்டான ஃபார்முலா கொஸ்டின் தான். நமக்கு வெலாசிட்டி கேட்டாலும் நமக்கு செய்ய தெரியும். கரெக்டாக? அப்போ இதோட என்ன முடிஞ்சுது? ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர் வந்து எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லாட்டி நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்டா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். அதனால் வாட்ஸ்அப்பில் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், என்ன கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் வர வரைக்கும் நல்லா படிங்க, கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கடா. ஓகேவா? பாய்.